எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் நம்ம குரூப் 1 டெஸ்ட் 2 உடைய கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஃபஸ்ட்டு ராக் ஆர்ட் டெம்பிள் இஸ் சிச்சுவேட்டட் எங்கன்னா பிள்ளையார்பட்டி. ஸோ பிள்ளையார்பட்டி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து பாண்டியர் காலத்தினுடைய டெம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ யாருடைய எந்த செஞ்சுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th செஞ்சுரிங்க. 13th செஞ்சுரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது வந்து யார் கட்டினார்னா பாண்டியன் கிங் மாரவன்பன் சுந்தரபாண்டியன் தான் என்ன பண்ணியிருக்காங்க. சுந்தரபாண்டியன் தான் இந்த பிள்ளையார்பட்டியுடைய இந்த கோயில் வந்து கட்டினதா சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க மகேந்திரவாடியை பொறுத்த வரைக்குமே இது வந்து பல்லவாஸ் பீரியட்ல இருக்கிறதுங்க. பல்லவாஸ் பீரியட்ல இருக்கக்கூடிய இது வந்து அங்கே கூடிய டெம்பிள் தாங்க. அங்கே பாறைகளால் அமைக்கப்பட்ட ஒரு டெம்பிள் தான். இது பல்லவாஸ் பீரியட்ல கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. பழங்கால தமிழ்நாட்டில் பருத்தி பெண்டியர் என்று குறிப்பிட்ட மக்களை அழைத்தனர். பருத்தி பெண்டியர் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அழைச்சிருக்காங்க. அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்கள் யார் அப்படின்னா கைம்பெண்கள்ங்க. அவர்கள் யார் அப்படின்னா கைம்பெண்கள்ங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஒரு 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 பருத்தி பெண்டீர் அப்படின்னா கைம்பெண்களை அழைச்சிருக்காங்க. பாருங்க, பருத்தி பெண்டீர் என்ற வார்த்தையின் நேரடி அர்த்தம் வந்து பருத்தி பெண்கள் அப்படின்னாகும். இவங்க வந்து பருத்தி நூல் நூறுப்புல ஈடுபட்டிருக்காங்க. பருத்தி நூல் நூறுப்புல ஈடுபட்டுள்ள விதவை பெண்களை தான் குறிப்பாக குறிக்கிறாங்க. அப்போ அந்த காலங்களில் என்ன பண்ணிருக்காங்க, பருத்தி நூல் நூறுப்புல அதிகமாக யார் ஈடுபட்டிருக்காங்கன்னா விதவை பெண்கள் தான் ஈடுபட்டிருக்காங்க. அதனாலதான் பருத்தி பெண்டீர் அப்படின்னு விதவை பெண்களை மட்டும் அழைக்கிறாங்க. இப்போ நெசவு தொழில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண்கள் தான் செஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் குறிப்பாக விதவைகள் தான் பண்ணியிருக்காங்க. பருத்தி நூற்பு உள்ளிட்ட ஜவுளி உற்பத்தியின் ஆரம்ப கட்டங்களில் பணி வேலை பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அது பருத்தி பெண்டீர் அப்படின்னா விடோய்டு மென். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் கேம்ஸ் இஸ் பிளேடு பை லிட்டில் கேர்ள்ஸ் வித் ஸ்டோன்ஸ் கேட்குறாங்க. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் அதை பின்னர் எந்த விளையாட்டு பெண் குழந்தைகள் கற்களை கொண்டு விளையாடப்படுவீங்க கேட்குறாங்க. கழங்கு. ஸோ ஆண்கள் விளையாட்டு பிள்ளை தமிழ்ல வந்து ஆண்பால் பருவம் பெண்பால் பருவம் அப்படின்னு இருக்கு. அது விளையாட்டு பருவங்கள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆண்பால் பருவம்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன வரும் பாருங்க. ஆண்பால் தமிழ்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர். ஓகேங்களா? இப்போ இந்த சிற்றில், சிறுபறை, சிறுதேர் வந்து இப்போ 7 வந்து எப்படி இருக்கு, எல்லாருக்கும் ஒன்னா இருக்குங்க. 7 பருவம் ஆண் பெண் பருவம் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். இந்த கடைசியில் இந்த சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அது மட்டும் என்ன ஆகும்னா மாறிங்க. சிற்றில், சிறுபறை, சிறுபறைனா பறை தட்டி விளையாடுறதுங்க. சிற்றில்னா சின்ன சின்ன வீடு கட்டி விளையாடுறதுங்க. ஓகேங்களா? சிற்றில், சிறுபறை, சிறுதேர். அடுத்து பாருங்க, வருகை அப்படின்னா 11 மாசத்துல குழந்தை வந்து அது வீட்டில் அவர்களோ வரவேற்று மகிழும் அப்படின்றாங்க. முத்தம் அப்படின்றது 11 மாசத்துல மற்றவர்களோட குழந்தை வந்து பழக ஆரம்பிக்கும் அப்படின்றது. சப்பானி அப்படின்றது நடந்து செல்ல முயற்சிக்கும். 8 மாசத்துல 8 எடுத்து வைக்கணும், அது மாதிரி நடந்து செல்ல முயற்சிக்கும். ஸோ இது வந்து ஆண்பால் பருவம். பின்பால் பருவத்திலும் பாருங்க, இது வந்து கடைசி என்ன வருது, கழங்கு, அம்மனை, ஊசல் அல்லது நீராடல். இந்த கழங்கு அப்படின்றது தாங்க கற்களை கொண்டு விளையாடுறதுங்க. கற்களை கொண்டு விளையாடுறதுங்க. தெரிஞ்சுக்கோங்க, பிள்ளை தமிழ் பொருள் இருக்கும். அது பாருங்க, தமிழின் சமஸ்கிருத வடிவமே திராவிடா என்பது கால்டுவெல் அவர்களின் கருத்துன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நந்திவர்ம பல்லவன் காலத்தில் தமிழ் மன்னர்கள் திராவிட மன்னர்கள் குறிப்பிடப்பட்டாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். புக்ல இருக்க ஒரு சில பாயிண்ட் இது பாருங்க. கங்காதேவி இயற்றிய மதுரா விஜயம் எனும் கன்னட நூல் கிடையாதுங்க. இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புங்க. தமிழக அரசர்கள் திறமல அரசர் என குறிப்பிடப்பட்டுள்ளதுன்றாங்க. தமிழக அரசர் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, திறமல அரசர்கள் குறிப்பிட்டிருக்காங்கன்றாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் என்ன வரும், இதுல கன்னட நூல் கிடையாது, சான்ஸ்கிரிட். பாருங்க, மதுரா விஜயம் அப்படின்றதுங்க. மதுரா விஜயம் வந்து மதுரையோட வெற்றியை பத்தி சொல்றதுங்க. யாரு மதுரையை வெற்றி பெற்றிருப்பான் அப்படின்னா கங்காதேவியோட கணவர் குமார கம்பனார் அப்படின்ற மதுரைக்கு போறது மதுரை வெற்றி பெற்றிருப்பார். இதுக்கு வந்து பாருங்க வீர கம்பராய சரிதம் என்றும் பெயரிட்டுள்ளார். இது கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டுல இயற்றப்பட்ட வருதுங்க. ஓகேங்களா? மதுரா விஜயம் வந்து சமஸ்கிருத கவிதை நூல். அது கங்காதேவி எழுதியது, கன்னட நூல் அல்ல. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. கொஸ்டின் நம்பர் 5, பின்வரும் எந்த புலவர் கரிகாலனின் முன்னோர்கள் வந்து காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்தின கூறுகிறேன் அப்படின்றாங்க. ஸோ வெண்ணிக்குயத்தியார் என்ன பண்றாரு அப்படின்னா காற்றோட திசையை அறிஞ்சு என்ன பண்றாங்க, கரிகால முன்னோர்கள் வந்து கப்பலை செலுத்திருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு, நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குங்க. நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழிதொழிலாண்ட உறவன் மருகு அப்படின்னு என்ன இருக்கு, ஒரு பாட்டே இந்த 2 லைன் என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அல்லற்று கோள்ளேற்று கோடஞ்சிவான மறுமையும் புல்லாலே ஆயமகள். இது வந்து உணரப்படும் கருத்து என்னன்னா, இந்த வீர விளையாட்டுல தொன்மையை பத்தி சொல்றாங்க. அதாவது என்னன்னா,
அதாவது அந்த கால பெண்கள் என்ன பண்ணாங்க, வீரத்துல சிறந்த ஆண்களை தான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி வீரத்துல திருமணம் சிறந்தவர்கள் இல்லாதவங்களை திருமணம் பண்ணிக்கல. ஸோ அதான் கான்செப்ட்டுங்க. திருமணம் பண்ணிக்கல. இங்க அது கொடுத்துருக்காங்க. இது வந்து கலித்தொகையில வரக்கூடிய ஒரு பாட்டுங்க. இங்க பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கொள்ளைற்று கூடஞ்சி வானையும் மறுமையும் புல்லாலே ஆயமகள். என்ன சொல்றாங்க, போர் செய்ய விருப்பமுடைய நல்ல காளையை அடக்குபவரையே அல்லாமல் வேறு யாரும் இவ்வளவு மெய் தீண்டத்தக்கவர் அல்ல என்பது இதன் பொருளாம். அதாவது ஆயர்குல பெண்களா இருந்தாலுமே யாரை விரும்புவாங்களாம், ஏறு திருடும் ஆடையனையே விரும்பி வனப்பாங்களாம். அப்படிதான் சொல்ல வராங்க. ஸோ கான்செப்ட் என்னன்னா, ஏறு தழுவுதல வந்து இங்க வந்து பெரிய வீர விளையாட்டா சொல்லியிருக்காங்க. ஆயர்குல மக்களா இருந்தாலும் அவன் வீரனா இருந்தாதான் வந்து அவங்களுடைய மெய் வந்து தீண்டும், உடல் வந்து தீண்டும்ன்றாங்க. அவ்வளவுதான். கலித்தொகை. கொஸ்டின் நம்பர் 7. ராஜதுரோக குற்றங்களுக்கு கொலை தண்டனை வழங்கப்பட்டது. ஆமாங்க, அந்த காலங்களில் ராஜதுரோக தண்டனை கொலை தண்டனை தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க என்ன சொல்றாங்க, மன்னர் மற்றும் அரசியாரின் மனப்போக்குப்படி மன்னர் மற்றும் அரசியர் மனப்போக்குப்படி தண்டனைக்கு வழங்கப்பட்டுன்றாங்க. இல்லைங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ மனம் போன போக்குப்படிலாம் தண்டனை வழங்கல, சரியாக விசாரித்து அதுக்கு என்ன தண்டனையோ அதை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்க. அடுத்து பாருங்க, சங்ககால சமுதாயத்தினால வந்து உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது இதுன்றாங்க. தொல்காப்பியம் தாங்க சொல்லியிருக்கு. தொல்காப்பியம் பாருங்க, ஏறுதொழிலை பத்தி சொல்லியிருக்கு, நடுகள் வணக்கத்தை பத்தி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, உடன்கட்டை ஏறுதலை பத்தி தொல்காப்பியம் சொல்லியிருக்குங்க. பாருங்க, இது பார்த்தோமே, எங்கேயோ வச்சோமே, எங்க போச்சுன்னு தெரியலையே. சரி, ஓகே, உங்களுக்காக எடுத்து வச்சேன். இந்த தொல்காப்பியம் சொன்னது மிஸ் ஆயிருக்குது நம்ம கரெக்டா. ஸோ தொல்காப்பியம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதில் ஒரு பாட்டே ஒன்று வருங்க. என்ன மாதிரினா வந்து, அந்த கால மக்கள் வந்து உடன்கட்டை ஏறதை வந்து பெருசாக விரும்பி பண்ணதா வந்து தொல்காப்பியம் நூல் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ கணவனை இழந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வேற வேற ஆதரவு இல்லை அப்படின்னால கணவனே கதி அப்படின்னு உடன்கட்டை இருக்கிறதா வந்து தொல்காப்பியம் சொல்லியிருக்குங்க. அடுத்து பாருங்க, அரிக்கமேடு புதைப்பொருள் ஆராய்ச்சி மேற்கொண்டவர் யார்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர் மார்ட்டின் எழுவர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ ஒரு அரிக்கமேடு அப்படின்றது பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கு. பாண்டிச்சேரி பக்கத்தில் கூட ஒரு பகுதிங்க. ஓகேங்களா? இப்போ சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த அரிக்கமேடு பத்தி எது இதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பெரிப்ளஸ் நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்க. பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன், எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாளமி எழுதிய வந்து புவியியல் அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்க. இது ரெண்டுத்துலையுமே நம்மளுடைய என்ன ஒரு சொன்னாங்க, அரிக்கமேடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுக்கே அப்படின்னு அழைச்சிருக்காங்க. பொதுக்கே அப்படின்ற வார்த்தையை எதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அரிக்கமேடை சொல்றதுக்காக அழைச்சிருக்காங்க பொதுக்கே அப்படின்ற வார்த்தையை. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, who was a archaeologist who first excavated பாண்டியாஸ் பேல் மார்க்கெட் சொல்றாங்க. ஸோ எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாலும் முதல் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தார் அப்படின்றாங்க, கால்டுவெல்லுங்க. ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்க, பாண்டியர்கள் முத்து சந்தையை முதலில் கண்டுபிடித்த தொல்பொருள் ஆய்வாளர் எப்போ பாருங்க, 1870 கால்டுவெல் கண்டுபிடிச்சிருக்காரு. 1870 கால்டுவெல் கண்டுபிடிச்சிருக்காருங்க. ஓகேங்களா? ஸோ அவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க, அவர் வந்து இதில் கண்டுபிடிச்சிட்டு ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்றாருன்னா, ஒரு முழுமையான ஆய்வு மேற்கொண்டு மேற்பரப்புல மண்ணுக்கு அடியில் முத்து சிற்பிகள் கிடைச்சிருக்கு, மற்றும் சங்கு ஓடுகளை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காரு. மேலும் என்ன பண்ணிருக்காரு, 2 புத்தர் சிலைகள், சிங்கள நாணயங்கள், இறுதி சடங்கு கலசங்களையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இவ்வளவு விஷயங்களை என்ன பண்ணிருக்காரு, கால்டுவெல்லுங்க கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1870 இவர் சொன்னதை வச்சு என்ன பண்றாங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் 1968 மற்றும் 1969 இடையில தமிழ்நாடு மாநில தொல்பொருட்துறையால அங்க அகழ்வாராய்ச்சி நடைபெற்றிருக்கு. அங்க அகழ்வாராய்ச்சிகள் என்ன பண்ணிருக்காங்க, நடைபெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களும் கொண்டதுன்றாங்க. தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அதிகாரங்கள் மற்றும் 27 இயல்கள். 3 அதிகாரம் 27 இயல்கள் கொண்டது. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்டுங்க. தொல்காப்பியம் வந்து இலக்கண நூலுங்க. தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கணம். இதுலயும் பார்த்தீங்கன்னா இயல் இசை அறம்பொருள் இன்பம் அப்படின்னு 3 பகுப்பு இருக்குங்க. 3 பகுப்பு இருக்குங்க. அடுத்து பாருங்க, நீரின்றி அமையாத உலகு என்ற திருக்குறளுக்கு முன்பாக கூறிய நூல் எதுன்னு கேட்குறாங்க, நற்றிணைங்க. அதை என்ன சொல்றான், நீ இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இருக்கு பாருங்க அந்த பாட்டு, நீரின்றி அமையா உலகம் போல தாமின்றி அமையா நயநந்திரி அப்படின்னு சொல்லி இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, தலைவன் வந்து தலைவியை வந்து பிரிஞ்சு போயிட்டாரு. தலைவன் வந்து தலைவி, அப்போ தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அவன் சொன்ன சொல் தவற மாட்டான், எப்போதும் என்னுடைய இனியவன், கட்டி அணைக்கும் என் தோள்களை என்றும் பிரியாதவன் அப்படின்றாங்க. தேன் போல இனிமையானவன். எப்படி இந்த உலகம் வந்து நீர் இல்லாம வாழ முடியாதோ அது போல அவன் நான் இல்லாம இருக்க மாட்டான். ஸோ என்னை சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு மாதிரி என்ன பண்றாங்க, தோழி வந்து தலை வந்து தோழி கிட்ட சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நற்றிணை 400 பாடல்களை உடையதுங்க. 400 பாடல்களை உடையதுங்க நற்றிணை அப்படின்றது. ஓகேங்களா? அப்ப நீரின்றி அமையாத உலகு, நீர் இல்லாம இந்த உலகம் இல்லை, அது போல நான் இல்லாம அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு நற்றிணை எப்ப சொல்லியிருக்கு? திருக்குறளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்குங்க. அடுத்து பாருங்க, செம்புல பெயல் நீர் போல நெஞ்சுடை தம் நெஞ்சம் தாம் கலந்தனதுவே, அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனதுவே அப்படி வரணும்னு அதான் எதுன்னு கேட்டிருக்கேன், அன்புடை. ஓகேங்களா? இது எந்த நூல்ல வருதுன்னா குறுந்தொகை நூல்ல வருதுங்க. இதோட ஆசிரியர் வந்து செம்புல பயல் நீரார் அப்படின்னு ஒரு ஆசிரியர். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த பாட்டெலாம் நிறைய தடவை கேட்டிருப்போம். யாயும் நியாயும் யாராகியாரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல பயல் நீர் போல, அது மாதிரி தான் நம்மளோட அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனது அப்படின்றது. ஸோ என்ன சொல்றாரு, என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் யார் யாரோ, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் எந்த முறையில் உறவினர் தெரியாது, ஆனா நானும் நீயும் எவ்வாறு முன்னாடி அறிஞ்சவங்க இல்லை. செம்மண் நிலத்துல மழை பெஞ்ச உடனே அந்த செம்மண்ணோட அந்த தண்ணி கலந்துடுது இல்லைங்க, அது போல நம்மளுடைய நெஞ்சம் வந்து ஒன்றுபட்டது அப்படின்றாங்க. அழகான வரிகள். ஸோ குறுந்தொகைங்க. அடுத்து பெண்பார் புலவர்கள் பாடல்கள் இரம்படாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஐங்குறு நூறுங்க. ஐங்குறு நூறுல வந்து பெண்பார் புலவர் யாருமே கிடையாதுங்க. ஐங்குறு நூறு மொத்தம் 500 பாடலுங்க. மொத்தம் 5 திணையை பற்றி பாடியிருக்காங்க. மருத திணையை பற்றி ஓரம்பூஜியார், நெய்தல் திணை எம்மூனார், குறிஞ்சி திணை கபிலர், பாலைத்திணை ஓதலந்தையார், முல்லை திணை வந்து பெயனாருங்க. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புலத்துறை முற்ற கூடலூர் கீழாருங்க. தொகுப்பித்தம் வந்து யானை கச்சை மாஞ்சர இரும்புரைங்க. அடுத்து இரும்பு கடல் எந்த நூல் அழைக்கிறாங்கன்னா பதிற்று பத்துங்க. பதிற்று பத்துங்க. இதுல முதல் 10ம் கடைசி 10ம் கிடைக்கலங்க. இடையில 8 10 தான் கிடைச்சிருக்கு. அதை 8 10 மட்டும் தொகுத்து வச்சிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, பதிற்று 10 கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஒரு கேள்வி அங்கே கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஏன்னா நான் ஏதாவது ஒரு கேள்வி அப்படி மீன்ஸ் உங்களுக்கு வந்து சிலபஸ்ல வந்து தற்கால இலக்கிய முறை கொடுத்துருக்குறாங்க. இப்போ சங்காலத்திலும் தற்கால இலக்கிய முறை மேக்சிமம் இதுல 8 தொகை 10 பாட்டு நூல் வந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, உற்றுயிர் உதவியும் உருபொருள் கொடுத்தும் அப்படின்ற புறநானூல் எதன் சிறப்பை உயர்த்துனா கல்விங்க. எப்படியாவது கொடுத்து உதவியாவது என்ன பண்ணணும், நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாருங்க, இதுலயே வருது, உற்றுயிர் உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றேன்றாங்க. பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலாலாம தாய் மனம் தெரியும் ஒரு குடி பிறந்தோரல்லும். அதாவது ஒரு குடியே பிறந்தாலும் மூத்தவனை வருகன்னு சொல்ல மாட்டாங்க, அவளுக்கு அறிவுடையவனா வரும். அதே மாதிரி அரசனா இருந்தாலும் சரி அறிவுடையவனை தான் இங்க போட்டுருவாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? சொல்லியிருக்காங்க பாருங்க, உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தோம் என்பது தமிழ் பழமொழி. இதற்கு பொருள் சந்தர்ப்பத்தில் உதவி செய்தும் பொருள் கொடுப்பது அப்படின்றது. புறநானூற்ற பாடலில் ஒரு பகுதியாகும். உற்றுழி என்பது துன்பம் வரும்போதும் உதவி செய்ய தேவைப்படும் போதும் ஒரு பொருள் என்றால் பணம் பொருள் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படியாவது பணம் பொருள் கொடுத்தாவது படிக்க வைக்கணும், இல்லை கடன் வாங்கியாவது படிக்கணும், அதுதான் நம்ம முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு செய்யும் உதவியை விவரிக்குது. ஒரு தாய் தன் பிள்ளைகள் யாருக்கு எந்த அளவு உதவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உதவி செய்யணும் அப்படின்றாங்க. ஸோ கற்கை நன்றி கற்கை நன்றி அப்படின்றதான் இந்த பாட்டு. பிச்சை எடுத்தாதான் என்ன பண்ணணும், கற்கணும் அப்படின்னு இருக்காங்க. மூத்தோனை வருகை அடையாது அறிவுடையோனை வருகின்றாங்க ஒரு குடி பிறந்தாலும். ஓகேங்களா? 17வது, ஊரின் நடுவே வளர்ந்து வரும் மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறான்றாங்க. ஸோ பெருந்தகையார் நட்பு. ஓகேங்களா? ஊரின் நடுவே ஒரு மருந்து வளர்ந்து வரும் மருந்து இருக்குன்னா அது எல்லாருக்கும் பயனாகும் அப்படின்றாரு. அதுக்கு தானே பாட்டு பாருங்க, பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் அப்படின்னு இருக்கு. செல்வம் நல்ல பண்பு உடையவனுடன் சேர்தலாவது எப்படி இருக்குன்னா ஊருக்குள்ளே ஒரு பழமரம் பறித்திருப்பது போல பலருக்கும் பயன் தருவதுன்றாங்க. செல்வம் வந்து ஒரு நல்லவங்க கிட்ட போய் சேரத்து எப்படி இருக்குமா, எல்லாருக்கும் வந்து பயன் தரக்கூடிய ஒரு ஒரு மரம் வந்து ஊர் நடுவில் இருக்கிற மாதிரி பயன் அப்படின்றார். ஓகேங்களா? திருவள்ளுவர். அடுத்து பாருங்க, இப்பதான் பார்த்தாங்க, பிறப்பு ஊரன்னா உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். சிறப்பின் பாலால் தான் கூப்பிடுவாங்க. ஒரே வயிற்றுல பிறந்தாலும் மூத்தோனை சொல்ல வருகன்னு சொல்ல மாட்டாங்க.
யார் நல்லா படிச்சிருக்காங்க, யார் சிறப்பாக இருக்கும் அவனை தான் என்ன பண்ணுவாங்க, போட்டுருவாங்க அப்படின்றாங்க. அது காரணம் கல்விங்க. இங்கேயே பார்த்தோம், ஒரு குடி பிறந்து பல்லோரெல்லாம் மூத்தோன் வருகை என்னாது அவளில் அறிவுடையோன் அப்படிதான் வருன்றாங்க. வருகைன்னு தான் அழைப்பாங்களாம். அடுத்து பாருங்க, அற்றை திங்கள் அவ்வினவின் எந்தையும் உடையதும் எம் குன்றும் பிறர் கொளார் அப்படின்னு பிறனானோ உடத்தும் குறை துணை எது அப்படின்னு கேட்குறாங்க. கையறு நிலையுங்க. ஓகேங்களா, இது வந்து பாரி மகளிர் வந்து பாடின ஒரு பாட்டுங்க. இங்க பாருங்க, அற்றை திங்கள் அவ்வினவின் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வெண் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே அப்படின்னாங்க. என்ன இதுன்னு பாத்துருங்க. அதுக்கான பொருள் என்னன்னு, ஒரு மாசத்துக்கு முன்பு நிறைமதி நீலவானில் ஒளி வீசி கொண்டிருந்த அந்த நாளில் நாங்கள் எங்கள் தந்தையை பெற்றிருந்தோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னது, எங்க தந்தை எங்க கூட இருந்தாரு, எங்கள் ஆட்சிக்குரிய மலையும் எங்களிடம் இருந்ததுன்றாங்க. ரைட். அதே போல இன்றும் நீலவானில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் நிலா வந்து உலா வந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்நாளில் என் தந்தையும் இல்லை, எங்கள் மலையும் எங்ககிட்ட இல்லைன்றாங்க. போரில் வென்ற வேந்தர்கள் எங்கள் மலையை கவர்ந்து கொண்டனர் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் எங்கள் தந்தை எழுந்து நிற்கிறோம்ன்றாங்க. பாரி மகளிர் சொன்ன ஒரு வார்த்தை. அதான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கையறு நிலை, எதுவுமே இல்லாம நிலை கையறு நிலைன்றது. எத்தினைக்குரிய படகு புறநாட்டில் இல்லைன்றாங்க. உரிஞ்சை திணைங்க. மீதி எல்லாமே இருக்குங்க. இது முக்கியம். அடுத்து பாருங்க, சந்திரிகையின் கதை. சந்திரிகையின் கதை யாரு, பாரதியார். இவ தமிழச்சியின் கத்தினா பாரதிதாசன். தராசு பாரதியார். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு எல்லாமே பாரதியார். ஓகேங்களா. பாரதியார் என்ன சொல்லியிருப்பாரு, திருவள்ளுவர் நல்லா புகழ்ந்து பாடிப்பாரு, பாரதாசன் புகழ்ந்து பாடிப்பாரு திருவள்ளுவரை. ஸோ பாரதியார் பாரதாசனை பத்தி அவங்க எழுதியுடைய நூல்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கீழ்மாவட்ட தவறான இணையை தேர்ந்தெடுத்தாங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் யார் கட்டினா, உங்களுக்கு தெரியும், ராஜராஜ சோழன் ஒண்ணு. ராஜராஜ சோழன் ஒண்ணுங்க. ராஜராஜ சோழன் ஒண்ணு கட்டியிருப்பாரு. ஓகேங்களா. அவர் பேர் தான் மும்முடி சோழன்ற அவர் பேர். அவர் பேருக்கு இன்னொரு பேர் என்னது, சிவபாத சேகரன். சிவனுடைய பாதத்தை அப்படியே சேர்ந்துட்டவன், அப்படியே பிடிச்சிக்கிட்டவன், அதான் சிவபாத சேகரன். ஸோ நெக்ஸ்ட், கங்கை கொண்ட சோழபுரம் யார் கட்டியிருப்பா, யார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ராஜேந்திர சோழா. கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான், அவன் தான். கங்கையும் போய் கைப்பற்றிட்டு வந்தான், கங்கை வரைக்கும் போறான் போனான். கடாரம் வரைக்கும் என்ன பண்ணான், போய் போர் எடுத்துட்டு போனான். ஓகேங்களா. ஸோ 2 3 தப்பா இருக்குங்க. முடிகொண்ட சோழன் யாருன்னு கேட்டா, முடிகொண்ட சோழன் யாரு, நம்மளுடைய ராஜேந்திர சோழன் தான் முடிகொண்ட சோழன். அடுத்து கம்பகரேஸ்வரர் கோயில் யாருன்னு கேட்டா, திரிபுவன வீரத்தேவன். அனுபவிச்சுங்க. 23, சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட கற்கள் எந்த நிலப்பகுதியில் பெரிதும் காணப்படுகிறதாங்க, முல்லை நிலம். முல்லை நடுக்கற்கள்னாலே முல்லை என்பது ஏறுதல் விடுதல், நடுக்கற்கள் எல்லாத்தையும் வருங்க. ஓகேங்களா. நடுக்கற்கள் எப்படி நடணும் அப்படின்றத பத்தி நம்மளுக்கு எதுல, தொல்காப்பியத்துல அந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, இரும்பு காலம் மற்றும் சங்கால மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மரப்பாண்டங்களை பயன்படுத்தினர். எஸ், ரைட்டுங்க. கருப்பு மற்றும் சிவப்பு நிற மரப்பாண்டங்கள் உள்ளே கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் வெளிப்புறம் பளபளப்பாகவும் இருந்தாங்க. இது ரைட். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்க. ஸோ பார்க்கும்போது அயன் வேஜ் வந்து எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் இருக்கும் இருக்குன்னா, ஸோ பிசிஇ 1200 to 1000 பிசிஇ 200 வரைக்கும் நம்ம இருக்குங்க அயன் ஏஜ் அப்படின்றது. இதுவே சங்கம் ஏஜ்னு பார்க்கும்போது 300 பிசியிலேருந்து 300 ஏடி வரைக்கும் என்ன இருக்கு, சங்கம் ஏஜ் இருக்குங்க. இந்த சங்கம் ஏஜ் தான் நம்மளுடைய மூவேந்தர்கள் வாழ்ந்த காலங்கள்ங்க. சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த காலம் சங்கம் ஏஜுங்க. ஓகேங்களா. அயன் ஏஜ் வந்து பிஃபோர் காமன் ஏராங்க, 1200 டு பிஃபோர் காமன் ஏரா 200 வரைக்கும் இருக்குங்க. அடுத்து பாருங்க, தொன்மை கால தமிழர் வரலாற்றை அறிவியல் பூர்வமாக மீட்டுருக்கம் செய்திருக்கு எதுன்னு கேட்குறாங்க. எல்லாமே வருங்க. கல்வெட்டுகள் வரும், கல்வெட்டுகள், சேர சோழ பாண்டியரோட கல்வெட்டுகள், அசோகர கல்வெட்டுகள், புகழூர் கல்வெட்டு, மாங்குளம் கல்வெட்டு, ஸோ எல்லாமே வருங்க. தொல்லியலாக வரும், கீழடி, ஆதிச்சநல்லூர், இல்லை தமிழ் அல்லாத அரணாயிரத்துக்கு மெகஸ்தனிஸ் வந்து போனாரு, சியுகி யுவான் ஷாங் வந்து போனாரு, ஸோ மார்கோபோலோ வந்து போயிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து தாலமியோட புவியியல் நூல்கள் வெளிநாட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம், எரித்திரை கடலின் பெரிப்ளேசஸ் அந்த நூல்ல சொல்லலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொன்மை கால தமிழ் வரலாற்றை அறிவது சாதகமாக சான்றா இருக்குங்க.
அடுத்து 126. சங்காலத்தில் பொன்னை உருக்காலைகள் எங்க இருக்குங்க? ஒரே ஒரு இடம் தாங்க, கேரளாவில் பட்டணங்க. நம்மளுக்கு புக்லேயே இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கொடுமணல் எங்க இருக்கு கேட்டா ஈரோடு. ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு. தாமிரபரணி ஆற்றங்கரை தூத்துக்குடிங்க. இது பாருங்க, இப்போ ஆதிச்சநல்லூர் பத்தி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறதாங்க. ஆதிச்சநல்லூர் வந்து ஃபர்ஸ்ட் யார் அதை போய் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் அப்படின்னா ஜாகூர் அப்படின்றவருங்க. 1874 அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவருங்க. 1899 1905 இடையில பிரிட்டிஷ் இந்தியாவின ஏஎஸ்ஐ மேற்பார்வை பொறியாளர் அலெக்சாண்டர் ரியா அப்படின்றவர் அடுத்து போயிருப்பார். ஃபர்ஸ்ட் ஜாகூர், அப்புறம் அலெக்சாண்டர் ரியா. அதுக்கப்புறம் 2024 2005 தான் என்ன பண்ணிருப்பாங்க, சத்தியமூர்த்தி அப்படின்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ன பண்ணியிருப்பாரு, போய் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய தொல்லியல் எச்சங்கள், நிறைய மண்பானைகள், இரும்பு கருவிகள்லாம் வந்து அங்கே கிடைச்சிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பாருங்க, அதோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இரும்பு காலம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இரும்பு கால பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அடக்கம் செய்யும் முறைகள், நடைமுறைகள்லாம் இருந்திருக்கு. ஏன்னா எலும்பு கூடு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் இரும்பு கால மக்களின் அடக்க முறைகள் பற்றிய நுண்ணறிவுகள் வந்து வழங்குகிறதுன்றாங்க. கலாச்சார துறவுகள் பாருங்க, சிந்து சமவெளி நாகத்தோட நம்ம ஒற்றுமைகளை கொண்டவை அப்படின்னு சொல்றாங்க. சிந்துவெளி நாகரத்தோட ஒற்றுமை இருக்கு அப்படின்றாங்க. சிந்துவெளி நாகரம் 3300 1900 வரைக்கும் சிந்துவெளி நாகரம் இருக்கு, அதோட ஒரு ஒற்றுமை இருக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கான்டெம்பரரி கல்ச்சர் ஆஃப் சவுத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்டுங்க. வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தவன்றாங்க. கரெக்டு. ஸோ பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்காலத்திற்கு முந்தைய காலத்தில் ஒத்துழைக்கிறது. ரைட்ஸ். எல்லாமே இது புக் ஃபேக்ட்டுங்க. இந்தியாவின் செம்பு கால பண்பாடு வந்து முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாட்டில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்குமே வந்து உங்களுக்கு பிரான்ஸ் ஏஜ் தாங்க. பிரான்ஸ் ஏஜ் தான். ஓகேங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அவங்களுக்கு வந்து இரும்பை பற்றி தெரியாது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு வந்து இரும்பை பற்றி தெரியாது. இவங்க வந்து பிரான்ஸ் ஏஜுங்க. இவங்க வந்து பிரான்ஸு. நெக்ஸ்ட் அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம். அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை அப்படின்னு யார் சொல்ல? திருவாசகம். மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பாருங்க. ஓகேங்களா? அப்பவே என்ன அண்டை பகுதியின் உண்டை பிறகம், நம்மளுடைய பூமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருண்டையான கோள வடிவம் உடையதுன்னு அப்பவே சொல்லிட்டாங்க. சொல்லியிருக்க பாருங்க, அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்ப அரும் தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விருந்தன இல்நுழை கதிரின் அனுப்புறைய சிறியாக பெரியோன் தெரியும் அப்படின்றது. என்ன சொல்றாங்க பாருங்க, நல்லா படிச்சு பார்த்தா அண்டம் என்கிற இந்த பகுதியில் எண்ணற்ற கோலங்கள் இருக்குன்றது. அவற்றின் தன்மைகளை அளந்து அறிவது சிரமமா, வளம் நிறைந்தவே காட்சியளிக்கிறது. அழகான அந்த கோலங்களின் எண்ணிக்கை கோலங்களின் எண்ணிக்கை 101 கோடியை விட அதிகமாங்க. வா, எந்த அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. அந்த அளவுக்கு அவை பறந்து விரிந்துள்ளன. ஒரு வீட்டின் குறையில துளை இருக்கிறதுனா அதன் வழியாக சூரிய கதிர்கள் நுழைகின்றன. அதில் துகள்கள் நெருங்கி மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அது போலதான் இந்த அண்டத்துல கோலங்கள் திகழ்வுன்றது. ஸோ அது எல்லாத்தையும் படைச்சவன் யாருன்னு கேட்டா இறைவன். அவன் தான் பெரியவன்றார். பாருங்க எவ்வளவு அந்த காலங்கள்ல எப்படி வந்து ஒரு சயின்ஸ் இல்லாம இன்னைக்காக நம்ம என்னென்னமோ பண்றோம். ஆனா எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. பாருங்க என்ன சொல்ல வராங்க, தென்புலத்தார் கடன். தென்புலத்தார் கடன் அப்படின்னா இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய கடன். அதான் தென்புலத்தார் கடன். ஸோ இதை பத்தி திருக்குறள்ல முன்னாடியே பேசியிருக்காங்க. திருவள்ளுவர் அப்பவே பேசியிருக்கிற பாருங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் நின்றாங்கு ஐம்புலத்தூர் ஒம்பல் தலை. ஒரு 5 பேரை சொல்றாருங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ன ஐவகை இடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுறது சிறந்த கடமைன்றார். தென்புலத்தாருக்கு செய்ய வேண்டியது ஒரு சிறந்த கடன் அப்படின்றார் திருவள்ளுவர் சொல்றார். இறந்து தென் திசையில் வாழ்பவர் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்யணும் அப்படின்றார் திருவள்ளுவர். இங்க பாருங்க, வள்ளுவர் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்துல தென்புலத்தார் கடனை பத்தி சொல்லியிருக்காரு. பெருமையை பத்தி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. தென்புலத்தார் அப்படின்றது நீங்க வந்து கடைசி ஒருத்தவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை. காசக்குடி செப்பேடுகள் பற்றிய பின்னர் மூன்று கருத்துக்கள் இருந்தாங்க. இது பாருங்க, ரெண்டுமே கரெக்டுங்க. 2ஆம் நந்திவர்மன் தான் காசக்குடி செப்பேடு. 2ஆம் பல்லவ வம்சத்தை சார்ந்தவங்க நந்திவர்மன் 2. ஓகேங்களா? பாருங்க, காசக்குடி செப்பேடு அப்படின்றது வரலாற்று ஆவணங்களா இருந்திருக்கு. வரலாற்று ஆவணங்களாக ஒரு செப்போடு கல்வெட்டு குறிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுல வந்து நிலமானியங்கள், அரசு ஆணைகள், மத நடைமுறைகள் பத்திலாம் ஒரு சில விஷயங்கள் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. காஞ்சிபுரம் ஒன்று இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, காசுக்குடி செப்பேடு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வேள்விக்குடி செப்பேடுன்னு ஒன்று இருக்குது. அது முதலாம் பராந்தக நெடுஞ்செழியன், ஜடில படந்தக நெடுஞ்செழியான்னு ஒருத்தன் வேள்விக்குடி செப்பேடுகள்னு சொல்லியிருக்கான். செப்ப கொடையாளின்னு செல்லிப்படியின் கொடையாளி அப்படின்னு மாதிரி அவனுக்கு ஒரு பேருமே இருக்குங்க. காசக்குடி எங்க இருக்கு பாருங்க. காசக்குடி வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால் பக்கத்துல இருக்கு. ஏற்பாடு, ஏற்பாடுன்னா நெய்தல் நிலத்திற்கு எல் குட்டல் பாடுன்றாங்க. சூரியன் மறையும் நேரம், அதான் எல் குட்டல் பாடு அப்படின்றதுக்கு. ஸோ சூரியன் மறையும் நேரத்துல கடலுக்கு போனவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பி வருவாங்க. அதான் வந்து அது பாருங்க கொடுத்துருக்காங்க. எல்பாடு அப்படின்றது மாலை பொழுதின் தொடக்கம், சூரியோட மறையும் நேரம். மாலை அப்படின்றது சூரியன் மறையும் நேரம். யாமம் அப்படின்றது இரவின் முதல் பகுதி. வைகரை சூரியன் உதயமாகிடும். நான் காலைனா சூரியன் இது பாருங்க, அந்த டைம்லாம் குறித்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். யாருக்கு மாலை வைத்து என்ன பயன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. யாமம் அப்படின்னா வந்து குறிஞ்சி நிலங்க. யாமம் அப்படின்னா குறிஞ்சி நிலம். ஓகேங்களா? யாருக்கு இதில் அப்படியே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்னா பாருங்க, யாமம் அப்படின்னா குறிஞ்சி நிலத்துல. ஓகேங்களா? மாலை அப்படின்னா மாலை பொழுது முல்லை வருங்க. வைகரை அப்படின்னா யாருக்கு மாலை குறிஞ்சி முல்லை மருதம் வைகரை அப்படின்றது. ஏற்பாடு யாருக்கு மாலை வைத்து என்ன என்ன பயன் அப்படின்னா ஏற்பாடு. ஸோ என்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல், நெய்தல் வருது பாருங்க இங்கே. பயன், பயன்னா நண்பகல், பாலை, பாலை வந்து நண்பகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 32 சங்கால திருமணமானது தீவளம் வந்து நிகழ்த்தப்பட்டுன்றாங்க. சங்காலத்துல அப்படி இல்லை. பட் இதை பத்தின ஒரு கூற்று வந்து பாத்தீங்கன்னா எதுல சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. சங்காலத்தில் திருமணம் வந்த போது தாலி கட்டப்பட்டதாக தெரியவில்லை. அப்ப இது கரெக்ட், பட் இது தப்புங்க. சரியானவை இரண்டாங்க, 2 மட்டும்தாங்க. பாருங்க, திருமணத்தின் போது தீவளம் வருதல் குறித்த சான்று முதல் முதலாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்றாங்க. சங்காலத்துல இல்லை. ஓகே. 33 சங்கால பெண்கள் தங்கள் கற்பை தங்கள் உயிரை விட பெரிதாக போற்றினர். சங்காலத்தில் பல பெண்கள் பெண் பார்ப்புள்ளவர்கள் இருந்தனர் அப்படின்றாங்க. ரெண்டுமே கரெக்டுங்க. சங்கால பெண்கள் வந்து கற்பை தான் பெரிய இதுவா போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்டுங்க. சங்கால பெண் பார்ப்புள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் இருந்திருப்பாங்க பாருங்க. ஔவையார், காக்கை பாடினார், நச்சல்லையார், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. கரெக்டு. தமிழ் சமூகம் பற்றி அறிவுறும் பெரும்பத்தன்கள் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? தாய்லாந்துங்க. அந்த பெரும்பத்தன் அப்படின்றது அவருடைய பேரா இருக்கலான்றாங்க. அந்த பெரும்பத்தன்றது தங்கத்தை வந்து அறிய உதவும் ஒரு உரைக்கல் அப்படின்றாங்க. தங்கத்தை வந்து அறிய உதவும் ஒரு உரைக்கல் அப்படின்றாங்க. ஓகேங்களா? குவான் லுக்பாட் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, தாய்லாந்துல. சரியான வரிசை தேர்கின்றாங்க. நம்மளுடைய சோழர்களுடைய நிர்வாகம் அழகுதான் இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மண்டலம், பெருசுல இருந்து சின்னது போயிருக்காங்க. அடுத்து மண்டலம், நாடு, கூற்றம், ஊருங்க. ஓகேங்களா? ஊருன்றதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மளுடைய சோழர்களுடைய நிர்வாகம். இதான் கொடுத்துருக்காங்க, யூனிட் ஆஃப் சோழஸ். அடுத்து பாருங்க 36 மும்முடி சோழரின் தலைநகராக புகார் இருந்ததுன்றாங்க. இல்லைங்க, உறையூர். மும்முடி சோழரின் தலைநகராக தான் இருந்தது, உறையூர் இருந்தது. பின்னர் அவர்கள் தங்கள் தலைநகரை உறையூருக்கு மாற்றி வந்தாங்க, தஞ்சாவூருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் தப்புங்க. ஓகேங்களா? அடுத்து ஜம்பை கல்வெட்டு பற்றி பின்வருவற்றில் யாரை குறிப்பிடுகின்றாங்க? அதியமான். இந்த அதியமான தான் வந்து இந்த அசோகருடைய கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் அப்படின்றாங்க. அதியமான தான். ஸோ ஐ மீன் அதியமான் வந்து கேரளா. அதியமான் வந்து கேரள புத்திரர்களா சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நான் பின்னாடி வர அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அதியமான் சொல்றேன். அதியமான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதியமான் வந்து அசோகரோட கல்வெட்டுகள்ல. ஸோ மொத்தம் 7 பேருங்க. யார் கடையல் விலகுல 7 பேர். பேகன் ஃபர்ஸ்ட் யாரு? பேகன். அடுத்து பாரி, அடுத்து காரி, ஓரி, அதியமான், ஆய், நல்லி. ஸோ இங்கே கொடுத்துருக்கேன். உங்களோட சிறப்பு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சாரி, அதியமான வந்து சத்தியபுத்திரர்னு சொல்லியிருக்காங்க. சத்தியபுத்திரர், கேரளபுத்திரர் சத்தியபுத்திரர் அப்படின்னு அதியமான வந்து
அசோகருடைய கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கல் அல்ல. இது எதை பத்தி சொல்லுதுன்னா பாண்டிய நாட்டை பத்தி பேசுதுங்க. பாண்டிய நாட்டை பத்தி பேசுதுங்க. கண்ணகியும் கோவலம் மதுரையை நோக்கி போகும்போது தென்னவனான பாண்டியரை புகழ்ந்து பேசுதுங்க. அடுத்தது சோழர்களின் தலைநகர் கங்கை யாரால கட்டப்படுதுன்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். முதலாம் ராஜேந்திர சோழன் 1025ங்க. 1025ல கட்டியிருப்பாரு. 1025. உலகம் உருண்டையானது என்ற சரிவில் சிந்தனை திருவள்ளுவரும் சொல்லியிருக்காருங்க. சுழன்று ஏர் பண்ணது உலகம் அப்படின்றாங்க. உருளை. அடுத்து பாருங்க, கீழ்காண்டில் காலவரிசைப்படி எழுதுக அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு இயர் நான் சொல்லிடுறேன். இயரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுங்க. 2ஆம் பராந்தகன் வந்து 958, 3ஆம் ராஜேந்திர சோழன் வந்து 1247, விக்ரம சோழன் வந்து 1070, வீரராஜேந்திரன் வந்து 1025ங்க. அடுத்து முல்லை நிலம் பற்றி பின்னர் கூட்டுக்கு எது சரின்னு கேட்குறாங்க. இல்லை செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புங்க. 1 and 2 1 and 3 ரைட்டுங்க. முல்லை நில மக்கள் ஆணையர்களோ இது பண்ணாங்க, கரெக்டு. இந்திரனை வழங்கலைங்க, திருமாலுங்க. முல்லை நிலம் வந்து காடும் சார்ந்த பகுதிங்க. முள் எங்க இருக்கும்? முல்லைனா முள் எங்க இருக்கும்? காட்டுல தானே இருக்கும். ஸோ காடும் சார்ந்த பகுதி. ஸோ பாருங்க, குறிஞ்சிக்கு வந்து முருகன், முல்லைக்கு வந்து திருமால், ஓகேங்களா. மருதம் வந்து இந்திரன், நெய்தல் வந்து வருணன், பாலை வந்து கொற்றவைங்க. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 43 பாருங்க, பின்னொரு மாநில காலவரிசைப்படுத்துக்கு அப்படின்றாங்க. ஸோ நம்ம இயரை பொறுத்த வரைக்கும் பெருசாக கிடைக்கல இயர்ஸு. இங்கே இருக்க ஆன்சர்ஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எது முன்னாடி வருதுன்னு பார்த்துட்டு. நான் இங்கே இருக்கிற சில விஷயங்களை பற்றி மட்டும் சொல்லுவேன். வேள்விக்குடி செப்பேடு. வேள்விக்குடி அப்படின்றது பாருங்க, யார் வந்து பாருங்க, வேள்விக்குடி வந்து நெடுஞ்சடையன். அவர் தான் வந்து ஜடில படாந்தக நெடுஞ்செழியன் அப்படின்றது தான் வந்து வேள்விக்குடி செப்போட வந்து அவரை பற்றி தான் பேசுதுங்க. தென்னிந்தியாவின் பாண்டியர், அவர் பாண்டியருங்க. பாண்டிய ராஜ்யத்திலிருந்து 8ஆம் நூற்றாண்டு இருமொழி செப்பு தகடு மானியம் சொல்றாங்க. இது கலப்பர ஆட்சிக்கு வந்த பின் நற்கொற்றரின் சந்தையினருக்கு வேள்விக்குடி கிராமத்தை திரும்ப கொடுப்பதாக வழங்கப்பட்டதுன்றாங்க. நெடுஞ்செழியனோட 3ஆம் ஆட்சியில் ஒருவன் பாண்டியன் தலைநகர் கூடலுக்கு வந்து கலப்பர ஆட்சி முடிந்த பிறகும் வேள்விக்குடி கிராமம் நற்கொற்றரின் சந்தையினருக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் புகார் செய்த கூறுகிறதுன்றாங்க. ஸோ வேள்விக்குடி மானியம் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா ஜடில பராந்தக நெடுஞ்செழியன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வேறெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பெருசாக கேட்டதும் இல்லை, எக்ஸாம்லாம் கேட்க மாட்டாங்க. வேள்விக்குடி செப்போடு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியாசை பற்றிங்க. அடுத்து சின்னமனூர் செப்போடுங்க. சின்னமனூர் செப்போடு பாருங்க, இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா இதுவும் பாண்டியாசை பற்றி தானே சொல்லுது. இது வந்து யாரை பற்றினா பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பேசுதுங்க. பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி, அதாவது தலையானங்காலம் செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி இவங்களை பற்றிலாம் என்ன விவரிக்கப்பட்டிருக்குன்றாங்க. இதில் முக்கியமான அளவு தான், ஓகேங்களா. பாண்டியர்களோட வரலாறை பற்றி நம்ம சின்னமனூர் செப்போடில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஸ்ரீவரமங்கலம் அப்படின்றது பல்லவர்கள் புகழியூர்ல நடந்த போர் பற்றியும் அதில் பல்லவனும் கேரளம் பங்கேற்றதை பற்றியும் குறிப்பிடுதுங்க. புகழியூர்ல நடந்த போருங்க. பல்லவனை காவிரியின் தென்கரையில் பின்னாகடத்தில் வென்றான் ஸ்ரீவரமங்கலம். காவிரியின் இதுல வந்து அதியன் அப்படின்றவனுக்கு உதவியாக பல்லவனும் கேரளனும் வந்தனர் அப்படின்றாங்க, ஓகேங்களா. தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இது இல்லை. அடுத்து சிவகாசி செப்போடு 1960 கண்டுபிடிச்சிருக்காங்க. சிவகாசி செப்போடு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஸோ இது வந்து சுத்தம் பேசுது. அந்த காலத்துல நடந்த போர்களா இருக்கலாம், நில தானியங்கள் கொடுத்ததா இருக்கலாம், நில தானங்கள் கொடுத்ததா இருக்கலாம், ஸோ இவங்களோட மன்னர்களோட வரலாறு இருக்கலாம். இதுக்குதான் செப்பேடு வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் ரிவீல்ஸ் என்ன? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன், பர்ஃபெக்ட் எலக்ட்ரல் சிஸ்டம், பராந்தக அட்மினிஸ்ட்ரேஷன்றாங்க. அதுவும் தான். ஸோ பராந்தக சோழன் தானே, பராந்தக சோழன் 1 அவர் தானேங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு பாருங்க, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ங்க, ஓகேங்களா. ஸோ முதலாம் பராந்தக சோழன் ஆட்சியில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பொறிக்கப்பட்டுன்றாங்க, கரெக்டு. ஸோ இப்போதைக்கு அந்த காலத்திலேயே என்ன பண்ணிருக்காங்க, இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தது. எலெக்ஷன் சிஸ்டத்தை பற்றி பேசுறதுன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கு. உத்திரமேரூர் கல்வெட்டு தான் எலெக்ஷன் சிஸ்டத்தை பற்றி பேசுதுங்க, ஓகேங்களா. அசோகர் கல்வெட்டு கூட சத்தியபுத்திரர் யாருன்றாங்க, யாரு? அதியமான். இப்போதான் சொன்னேன். அசோகருடைய 2வது கல்வெட்டு 13வது பாறை கல்வெட்டு. இந்த 2 கல்வெட்டுமே சேர சோழ பாண்டியர் தமிழ்நாட்டை பற்றி பேசுதுங்க. சேர சோழ பாண்டியர் மற்றும்
இந்த சத்தியபுத்திர பத்தி பேசுங்க. 2:13 ரெண்டாவது பாறை கல்வெட்டு, செகண்ட் ராக் இன்ஸ்பெக்ஷன், 13th ராக் இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்து பாருங்க, கிபி 10ஆம் நூற்றாண்டு அரசனாகிய சாலமன் எந்த ஊர் அப்படின்னா இஸ்ரேலுங்க. சாலம் இஸ்ரேலை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் இருந்து கப்பல்கள் வாயிலாக அவருக்கு என்ன பண்ணிருக்கு, மயில் தொகை, யானை தந்தம், வாசனை பொருளாக அடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் ஃபேக்ட் இது, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, பின்னோட்டல் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மேகமாக இருந்துன்றாங்க. ஸோ எல்லாமே இருந்திருக்குங்க. எண்ணாயிரம், திருவோணம், முக்கூடல், திருவொற்றூர் எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ராஜேந்திர சோழனோட பீரியட்ல ரொம்ப இது வந்திருக்குங்க. பாருங்க, எண்ணாயிரம் அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ண ஒரு வேத கல்லூரியை நிறுவியிருக்காரு. இங்க 14 ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க, 30 மாணவர்கள் தங்கி படிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி பக்கத்துல திருபுவனம் அப்படின்ற ஒரு இடத்துலையும் 1027 திருமுக்கூடல்லையும் என்ன பண்ணியிருக்காரு, 2 கல்லூரி மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஓகேங்களா? கல்விக்கு ரொம்ப முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சோழர்கள் பொறுத்த வரைக்கும் கல்விக்கு ரொம்ப ஆதரவா இருந்திருக்கிறாங்க. இவங்களோட பீரியட்ல தான் கம்பராமாயணம், பெரிய புராணம் அப்படின்ற இலக்கிய படைப்புகள்லாம் தொகுத்தாங்க. ஸோ ராஜராஜ சோழன் பீரியட்ல தான் என்ன பண்ணாங்க, சிவபெருமான சேர்ந்து அந்த தேவாரத்தை என்ன பண்ணாங்க, 12 ஆடுகளாக தொகுக்கப்பட்டது தேவாரத்தை என்ன பண்ணாங்க, தொகுத்தாங்க. ஓகேங்களா? பன்னிரு திருமுறைகளே வந்து நம்மளுடைய ராஜராஜ சோழ பீரியட்ல தான் தொகுத்தாங்க. பாலை நிலம் வந்து குடியிருக்கத்தக்க நிலப்பரப்புன்றாங்க. இல்லைங்க, பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தன, பாலையில் எங்க வாழவே முடியும்? ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் தப்புங்க. 49 பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் எதுன்னு கேட்குறாங்க. எல்லாமே சரிங்க, புக்கில் இருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை எல்லாமே வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பண்டைய கால தமிழக வணிக தொடர்பு பற்றி பின்னோட்டு சொல்லின்னு கேட்குறாங்க. காவிரி வந்துட்டு பூம்புகாருங்க, அனுராதபுரம் அப்படின்றதுங்க. இது இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணாரு, ராஜராஜ சோழன் வந்து போர் எடுத்துட்டு போய் ஜெயிப்பாருங்க. அனுராதபுரம் வந்து இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு இடம் அனுராதபுரம் அப்படின்றது. அனுராதம் எங்க இருக்கு, இலங்கையில இருக்குங்க. அடுத்து அல்லங்காடி, நாலங்காடி என்ற இருவகை சந்தை இருந்ததுன்றாங்க. கரெக்டு. அந்த காலங்களில் பழங்காலத்தனோட யவனர்கள் இருந்தாங்க. யவனர்கள், ஸோ கிரேக்கர்களையும் ரோமர்களையும் நம்ம என்ன பண்றோம், கிரேக்கர்கள், ரோமானியர்கள், அவங்கள தான் என்ன பண்றோம் நம்ம யவனர்கள் அப்படின்னு சொல்றாங்க. 51 கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசரின் கூட்டணி பற்றி குறிப்பிடுங்க அப்படின்றாங்க. அதிகம்பா கல்வெட்டு தான் தமிழரோட கூட்டணி பற்றி சொல்லுதுங்க. ஓகேங்களா? தமிழர்களுடைய அரசர்களின் கூட்டணி பற்றி அதிகம்பா கல்வெட்டு. அதிகம்பா கல்வெட்டு யாரு பாருங்க, அதிகம்பா கல்வெட்டு பற்றி யார் பொறுத்திருக்குன்னா 2ஆம் நூற்றாண்டுல பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டுங்க. கிட்டத்தட்ட அசோகருடைய மன்னரின் கல்வெட்டுக்கு நேர் எதிரில் இருக்கும் அந்த கல்வெட்டு. ஸோ அதிகம்பாங்க. எத்தனை வரிகள் பாருங்க, 17 வரிகள். ஸோ பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டுங்க. ஓகேங்களா? இது வந்து கரிங்க மன்னன் காரவேலனை பற்றிங்க. காரவேலனுடைய 13ஆம் ஆண்டு ஆட்சி பற்றியே சொல்லுதுங்க. ஓகேங்களா? 13ஆம் ஆண்டு பற்றிய 13வது 13th இயர் அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லுதுங்க. எந்த பீரியட் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து பிஃபோர் காமனரா 115 கூட சொல்றாங்க இது. அடுத்து இன் சங்கம் சொசைட்டி த கஸ்டம் ஆஃப் சதி மென்ஷன்ட் அப்படின்னாங்க. பாருங்க, தொல்காப்பியம் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்குங்க. ஸோ இங்கேயே இருக்கு. அப்போ 2வது ரிப்பீட் ஆகுது போல அந்த கொஸ்டின். பாருங்க, முன்னாடி சொன்ன இல்லைங்களா, தொல்காப்பியம் சங்க காலத்தில் தமிழர்கள் இருந்த பரவாயில்ல உடன்கட்டை ஏறுதல் அல்லது கணவன் இறுதி சடங்குகள் தன்னைத்தானே ஏறுதல் நடைமுறை குறிப்பிடுகின்றாங்க. அக்காலத்துல ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமா இருந்திருக்குங்க, குறிப்பாக உயரடுக்குகளே இருந்திருக்குங்க. ஓகேங்களா? உயர்மட்டத்திலே சதி நடைமுறை பரவலாக இருந்துன்றாங்க. பாருங்க, கற்பு அல்லது கற்பு வாழ்க்கை பெண்களுக்கு மிக உயர்ந்த உள்தொழிலுக்குமாக கருதப்பட்டதுன்றார். ஸோ சதி என்பது தங்கள் கணவரை மரணத்தில் சேர்ப்பதன் மூலம் நல்லொழுக்கத்தை நிலையுறுத்துதுன்னு சொல்றாங்களாம். ஸோ பாருங்க, உடன்கட்டை ஏறுதல் பத்தி தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. அடுத்து கம்பனின் காவியம் என்று உலகம் உணர்த்தும் உண்மைகள் அப்படின்றாங்க. பிறன்மனை நோக்காமை, சகோதரத்துவம், நேர்வழி சிந்தனை, அரசின் ஆளுமை எல்லாமே வரும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், கவிக்கு உயர்ந்தவன் கம்பன் அப்படின்னு மாதிரி சொல்ல ஸ்டேட்மெண்ட்லாம் வருது இல்லை.
ஸோ கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 காண்டம் இருக்கு. பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். ஸோ 54 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். பிரித்திகா யாஷினி, ஜோயிட்டா மண்டல் மாகி, தரிகா பானு, நர்த்தகி நட்ராஜ் இவங்களாம் எதோ திரைன்னு கேட்குறாங்க. ஸோ பிரித்திகா யாஷினி பார்த்தீங்கன்னா காவல்துறை. ஓகேங்களா. அடுத்து ஜோயிடா மண்டல் மாகி அப்படின்றவங்க நீதிபதி. தாரிகா பானு அப்படின்றவங்க சித்த மருத்துவர். நர்த்தகி நட்ராஜ் பரதன்ல பெரிய புகழ் பெற்றவங்க நர்த்தகி நட்ராஜ். இவருக்கு அவார்டு கூட வந்து குடியரசு அவார்டு கூட கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். பத்மஸ்ரீ என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து மண்ணாணி திட்டம் அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்க 2024 தான் கொண்டு வந்தாங்க. இங்க பாருங்க மண்ணாணி அப்படின்றது என்னன்னு பாருங்க. இங்க பாருங்க, அதாவது அந்த நிலச்சரிவு ஏற்படுது. நிலச்சரிவு ஏற்படுற இடத்துல என்ன பண்றாங்க, மர மர ஆணியை வச்சு என்ன பண்றாங்க, மண்ணில் வந்து அடிச்சிடுறாங்க. அதனால அந்த நிலம் அந்த மண் சரிந்து வரது வந்து தடுக்கப்படுது. சரிந்த இடத்துல தடுக்கப்படுது. அதான் மண்ணாணி அப்படின்றது. இது நீலகிரியில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தில் என்ன பண்றாங்க, நீலகிரியில் தொடங்கப்பட்டிருக்காங்க. நிலச்சரிவை தடுக்கணும், இது முக்கிய எய்மே. மண்ணை வந்து ஆணில அடிக்கணும், அதான். மற்றும் ஹைட்ரோ சீடிங் நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றாங்க. இந்த நுட்பத்தினால கட்டுமான செலவு என்ன ஆகுதுன்னா வழக்கு இடத்துல அதிகமாகுதுன்றாங்க. இல்லைங்க, கம்மியாக 50% வரைக்கும் குறைஞ்சிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. இது கவர்மெண்ட் ஸ்கீம், நிலச்சரிவு தடுக்கிறதுக்காக மண்ணாணி திட்டம் அப்படின்றது. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 56, சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே என்று கூறிய வரிகள் கூறிய என்று கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனது எங்கே அப்படின்னு யாருடைய கவிதைனா கண்ணதாசன். யாருடைய இறப்புல பண்ணியிருப்பாருன்னா நேருடைய இறப்பப்ப இந்த கவிதை எழுதியிருப்பாருங்க. 57, பொன்னைக்கு கரகண்ட பூபதி யாருன்னா கரிகால சோழனுங்க. ஸோ காவிரிக்கு அணை கட்டினால அந்த பேர் வந்துச்சுங்க அவருக்கு. இவருங்க பொன்னிக்கு கரகண்ட பூபதி கரிகால சோழனை பற்றி ஒரு புகழ்பெற்ற பெயர். கரிகாலன் காவிரி நதிக்கு என்ன பண்ணிருக்காரு, கரை கட்டினால அந்த பெயரில் இருக்கிறார். பொன்னி நதி அப்படின்றது காவிரி நதி, அதுக்கு கரை கட்டியிருக்காரு, அதான் கல் அணை கட்டியிருக்காரு. 58 கொஸ்டின். 58 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்கவேஷன் சைட்டை கொடுத்துட்டு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் அமைந்த தொல்லியல் தளத்தை யூகிக்கும் நுண்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், தொடக்க காலம், இடைக்கற்காலம் அப்படின்றது எல்லாமே இருந்தால் ஆதரவு சொல்றாங்க. அது மாதிரி 4200 ஆண்டுகளுக்கு முந்தைய குறிப்பிடத்தக்க இரும்பு காலம் கண்டறியப்பட்டிருந்தாங்க. இது எதை பற்றி பேசுதுன்னா மயிலாடும்பாறை. பாருங்க, 4200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இரும்பு காலம் மயிலாடும்பாறை. ஸோ மயிலாடும்பாறை எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டங்க. ஸோ இப்பவும் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மயிலாடும்பாறை அறிவிச்சாங்க, எக்ஸ்கவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஸோ 2021, 22 என்ன பண்ணிருக்காங்க, அகழ்வை 2 கட்ட அகழ்வை நடத்திருக்காங்க. அதில் கிடைச்ச பொருட்களை வச்சு அகழாய்வு நடத்தும் அதை வந்து கரிம மாதிரிக்கு உட்படுத்தும் போது அது வந்து 4200 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயங்க. அடுத்து பாருங்க, எது தவறுன்னு கேட்குறாங்க. 2 மட்டும் தவறுங்க. ஆதிச்சநல்லூர், குறுக்கை, சிவகலை அகழவிடங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குனாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்க. புறணை ஆற்றங்கரை இதெல்லாம் ரைட்டுங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கொற்கை வாழிடமாகவும் சிவகலை துறைமுகம்ன்றாங்க. இல்லைங்க, கொற்கை வந்து துறைமுகம், சிவகலை வந்து வாழிடம். தப்பா கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தளத்தை பற்றி பின்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரைட்டுங்க. ஆதிச்சநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட எலும்பு கிடைச்சிருக்கு, ரைட்டு. இத்தலம் வந்து பார்த்தீங்கன்னா சேர வம்சத்தின் துறைமுகம்னா தொண்டிக்கு மிக அருகில் இருந்தாங்க. தொண்டி வந்துங்க சேர வம்சம் கிடையாதுல்ல. தொண்டி வந்து என்னது, தொண்டி என்னது, தொண்டி தொண்டி வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர் வருது இல்ல, தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புங்க. இங்கே கொடுத்துறாங்க. ஓகே, இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புங்க. அடுத்து பாருங்க, மனித குலத்தில் வாழும் மக்கள் மருத குலத்தில் வாழும் மருத நிலம்ங்க, அது மருத நிலத்தில் வாழும் மக்கள் யாருன்னா உழவருங்க. 62, தமிழ் வளர்த்த அழகு கலைகள் யாருன்னா மயிலை சீனி வெங்கடசாமிங்க. ஸோ ஒரு வந்து மயிலை சீனி வெங்கடசாமி பார்த்தீங்கன்னா திராவிடன் இதழில் வந்து ஆசிரியர் கூட இருந்திருக்கிறாருங்க. ஓகேங்களா. அவருடைய இன்னும் பல சில நூல்கள் என்ன பார்த்தா களப்பெற ஆட்சியில் தமிழகம், அஞ்சிரை தும்பி, கிறிஸ்துவமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், இசை திருமணம், இதை பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஆளுங்க மயிலசேனி வெங்கடசாமி அப்படின்றவர்.
63 பாருங்க. எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சுடுமண் களங்கள் பற்றிய சரியான தகவல் இருக்கின்றாங்க. எல்லாமே கரெக்டுங்க. அரிக்கமேடு மற்றும் அழகன்குளம், அரிக்கமேடு பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டாங்க. சுமண பொறுப்புகளுக்கு பெயர்பட்ட இடங்களாகும். கரெக்ட். தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறுத்த சுடுமண் களங்கள் எகிப்தின் பரணிகவில் கிடைச்சிருன்றாங்க. ஆமாங்க. சில பேர்கள்ல இருக்கின்றாங்க. சத்தியன், இந்த இடத்துல சாத்தன், அதியன், இது மாதிரி பெயர்களுடைய அந்த பிராகிருத மொழியில அந்த பெயர்கள் இருக்குன்றாங்க. அந்த பெயர்களுடைய அந்த சுடுமண் ஓடுகள் அது கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. எல்லாமே ரைட்டுங்க. விருதுபடுத்திருக்காங்க. எகிப்து நாட்டில் பெரனிக்கே துறைமுகம்னு ஒன்று இருக்கு. அது குசேர் அல் காதிம் ஆகிய இடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க. அது ஓமன் நாடு கோர் ரோரி அவருடைய இடத்துல தமிழ் பிராமி எழுத்துக்கள் மக்களின் சுடுமண் களங்கள் சுடுமண் களங்களில் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருந்தாங்க. கரெக்டுங்க. அடுத்து பண்டை தமிழர்கள் மேற்காசியாவிலும் அதற்கு அப்பாலும் ரோமானிய பேரரசு பகுதிகளுக்கும் சென்று வணிகத்திலும் ஈடுபட்டிருந்தது குறித்து அறிய முடிகின்றன. 2 ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அடுத்து பெரும்பாலான பெயர்கள் தமிழிலும் சில பெயர்கள் பிராகிருத மொழியிலும் இருந்தாங்க. கரெக்ட். அடுத்து சரியான நிலையை தேர்கின்றாங்க. இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்டரி வந்து பிரினி தாங்க. புவியியல் வந்து தாலமி தான். அஸ்தசாஸ்திரம் கௌடில்யர். வியன்னா பாப்பரஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புங்க. வியன்னா பாப்பரஸ் வந்து ஒரு கிரேக்க ஆவணங்க. அது கிரேக்க ஆவணம். ஓகேங்களா. அந்த ஆவணம் என்னன்னா ஆஸ்திரிய நாட்டு தலைநகரத்தில் இருக்குங்க. ஸோ அது எதை பற்றி சொல்லுதுன்னா முசிறியில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி சொல்லுதுங்க. முசிறியில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி தான் சொல்லுது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. பின்வரும் எந்த நூலானது நடுக்கற்கள் நடப்பதற்கான வழிமுறைகளை குறித்து விவரிக்கின்றாங்க. தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து நடுக்காடுக்கள் எப்படி நடணும் அப்படின்ற மாதிரியே வந்து வழிமுறைகளை சொல்லுது. இங்க பாருங்க. தொல்காப்பியத்தில் நடுக்கல் வழிபாட்டின் நிலைகள் அப்படின்றாங்க. கல்லை குளிப்பாட்டுதல், கல்வெட்டுக்கள் செதுக்குதல், சடங்குகளை செய்தல் போன்ற வழிபாட்டு நிலையம் தொல்காப்பியம் குறிப்பிட்டிருக்கலாம். ஸோ 5 முறையை சொல்றாங்க பாருங்க. கட்சி, கல்கோல், நீர்ப்படை, நாடுன்னு நடுதல், பெரும்படை. ஸோ இதெல்லாம் சொல்றாங்க. இதை படிச்சு என்னென்ன ஞாபகம் வச்சுங்க. சும்மா ஜஸ்ட் கதை மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. நடுக்கற்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றாங்க பாருங்க. தேனி மாவட்டம் புலிமான் கோம்பை, அடுத்து புதுக்கோட்டையில பொற்கனூர் கோட்டை, இந்த இடத்துல நடுக்கற்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. 66 அகனம் மறந்து ஈதலின் நன்றே முகனம் மறந்து இன்சொலின் ஆகப்பெறேன் அப்படின்றாங்க. ஸோ நீங்க முகமலர்ந்து ஒரு விஷயத்த பேசுறது வந்து மனசு வந்து ஒரு பொருளை கொடுக்கறத விட பெருசு அப்படின்றாரு திருவள்ளுவர். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. முகமலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலானதுன்றாங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க நல்லா பேசுங்க. நகல் வெள்ளார் எல்லாருக்கும் ஆயிரம் ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றாங்க. பிறருடன் பழக தெரியாதவங்களுக்கு, சிரிச்சு பழக தெரியாதவங்களுக்கு ஸோ என்ன இருக்கு, பகலும் இருட்டாவே தான் இருக்குன்றாரு. திருவள்ளுவர் ஒரு பெரிய ஆள் தாங்க. பசிப்பினி மருத்துவர் யாரு? வள்ளலார் தானங்க. நன்னூர் புலவர் சீத்தலை சாத்தனார், குறுமுனி அகத்தியர், சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், சொல்லின் செல்வர் அனுமன், சொல்லின் செல்வன் அனுமன், சொல்லின் செல்வர் வந்து புதுமை பித்தன் நினைக்கிறேன். 69 என் கடன் பணி செய்து கேட்பது யாரு? திருநாவுக்கரசருங்க. ஸோ அவர் வந்து பணி மார்க்கம் தொண்டு மார்க்கம் திருஞான கரசன் திருநாவுக்கரசர் வந்து தொண்டு மார்க்கம். திருநாவுக்கரசர் தான் அப்பர்ன்னு சொல்றோம். முதலாம் மகேந்திரவர்மனை வந்து என்ன பண்ணாரு? சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாத்தனதே யாரு? அப்பர் தான். அப்பருடைய தங்கச்சி தங்கச்சி அல்லது அக்கா நினைக்கிறேன், திலகவதி. ஸோ இவர் சூளை நோயால ஆட்கொண்டிருப்பாரு. ஸோ இவர் சிவபெருமனை வணங்குறதுனால சூளை நோயிலிருந்து விடுபட்டுருவாருங்க. இம்பார்ட்டன்ட். திருநாவுக்கரசர் தாங்க முதல் 3 தேவாரம் பாடல ஒருவருங்க. ஃபர்ஸ்ட் திருஞான சம்பந்தர் முதல் ஒருத்தர் திருஞான சம்பந்தர் வருவார் 1. அடுத்து திருநாவுக்கரசர் 2 வருவார். அடுத்து சுந்தரர் 3 வருவார். முதல் 3 பேர் பாடினா தேவாரம். ஓகேங்களா. 12 திருமுறைகள். பன்னீர் இது தொகுத்தர் வந்து நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தருங்க. யாரோட பேர்ல? ராஜராஜ சோழன் 1ங்க. அடுத்து 70 பெண்ணியம் பேசும் பெண்மதி மாலை. இது யாரு? மாயிரம் வேதநாயக பிள்ளைங்க. இவர் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான நூல். ஸோ இவருடைய முதல் நாவல் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம். அதாவது தமிழுடைய முதல் நாவலே தான் பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டோம்னா யாரு? நம்மளுடைய மாயிரம் வேதநாயகம் பிள்ளை தாங்க. ஓகேங்களா.
வினை வாசிப்பதில் வல்லவரம். அடுத்து 71, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்ற பாட்டு யார் பாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரங்க. மக்களுக்கு கொஞ்சம்னு சொல்றேன் அவரை, மக்களுக்கு கொஞ்சம்னு அழைக்கிறோங்க. நிறைய திரை இசை பாடல்களை பாடியிருக்காரு. பாருங்க, ஆடுதிச்சநல்லூர் அகழாய்வு காலத்தில் முதலில் ஆய்வு செய்த இன வரவியலாளரும் இயற்கையாளரும் யாருன்னு கேட்குறாங்க. ஆண்ட்ரு ஜோகர் 1876 வந்திருப்பாருங்க. இதோ இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்க, நான் முன்னாடி சொன்னது எல்லாத்தையுமே. அடுத்து 73, கீழ்கொண்டதில் சிசி செல்லப்பன் படைப்பு எல்லாம் எதுவும் கேட்டாங்க. வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம் எல்லாமே அவர் தாங்க, சிசி செல்லப்பா. ஆனா ரிஷி மூலம் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? உங்களுடைய ஜெயகாந்தன். சிறுகதை மன்னனா ஜெயகாந்தன். அடுத்து மூவாவுடைய தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. மூவா வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் யூனிவர்சிட்டிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, துணைவேந்தராக இருந்திருக்காரு. அடுத்து சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக இருந்திருக்காரு. இவருடைய திருக்குறள் தெளிவுரை மிக எளிமையானதுன்றாங்க. இவர் மூவாவின் கருத்துண்டு சாகித்ய அகாடமி எடுத்துறாங்க. கருத்துண்டு கிடையாது, இவருடைய சாகித்ய அகாடமியில் வந்து அகல் விளக்குங்க. அகல் விளக்கு தான் ஆன்சர் கரெக்ட். ஸோ அப்போ லாஸ்ட் ஒன் தான் தப்புங்க. 75, ஜீவாவை வாழ்க்கை வரலாறு. ஜீவா வாழ்க்கை வரலாறு இது வந்து கொஸ்டினே நம்மளுக்கு என்னன்னு தெரியலங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரியல, இதை விட்டுருங்க. 76, தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடம் புறத்திணை எதுன்னு கேட்குறாங்க. காஞ்சிங்க. ஸோ உங்களுக்கு 12 திணை இருக்கு, 12 நான் வந்து சொல்லிடுறேன் பாருங்க. வெற்றி வந்து ஆணிரை கவர்தலுங்க. கரந்தை வந்து ஆணிர்களை மீட்டல். வஞ்சி வந்து பகவை நாட்டை கைப்பற்ற கருதியது. காஞ்சி வந்து அவங்க கைப்பற்ற வராங்கன்னா அவங்களை ஏற்று போரிடுறதுங்க. நொச்சித்திணை வந்து மதிலை வந்து காப்பதுங்க, பகவர் நாடு சூழ மதிலை காப்பது. அடுத்து என்ன பண்ண, ஒழிஞ்சி வந்து பகவர் மதிலை நாற்புறம் வளைத்து கைப்பற்றுதலுங்க. தும்பை வந்து எதிரெதிரே நின்று போரிடுதல் தும்பை. வாகை வந்து பார்த்தீங்கன்னா வெல்லுறது, அரசர் பகைவர் வந்து வெல்றது, அரசர் தன் பகைவர் வெல்லுதல். பாடாந்திரை வந்து மன்னரின் கல்வி, வீரம், புகழ், அருள் முன்னேற்ற பற்றி கூறுறது பாடாந்திரை. பொதுவானா வெற்றி முதல் பாடான் வரைக்கும் இல்லை பொதுவான விஷயங்களை கூறுறது. கைக்கிளை ஒருதலைக்காமோ பெருந்தினை பொருந்தாக்காமோ. ஓகேங்களா? பாருங்க, திருவள்ளுவரோட அடுத்தது பாருங்க, எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்றார். இந்த உலகம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கோ அந்த அந்த விஷயங்களை நாமளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாரு திருவள்ளுவர். இந்த உலகம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா உயர்ந்த ஒரு வழியில் நடக்கணும் அப்படின்றார். 78, வேந்தர் கூலி அப்படின்னு திருக்குறள் எதை சொல்லுது அப்படின்றாங்க. வேந்தர் கூலி அப்படின்றது மரம் தொடர்புடையதல்ல அப்படின்றாங்க. மரம் அப்படின்றது வராது. வேந்தர் கூலி அப்படின்னு இங்க பாருங்க இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. வேந்தர் கூலின்றது கொடை சொல்றாரு, இரக்க குணம் சொல்றாரு, செங்கோன்மை சொல்றாரு, குடிகாத்தல் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வேந்தர் கூலி அப்படின்றாரு. கொடையளி, செங்கோல், குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கூலி அப்படின்றார் திருவள்ளுவர். அடுத்து 79, சோழர்கள் ஆட்சியில் 9 மண்டலங்களில் முடிகொண்ட சோழ மண்டலம் பரவியது எப்பகுதியில்ன்றாங்க. கங்கம்பாடி அப்படின்ற இடத்துல பரவியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேக்ட் அவ்வளோதான். அடுத்தன்பு நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாடா வல்லந்தரு நாடு அப்படின்றாரு. வெளிநாட்டு உதவியை ஆதரிக்க கூடாதுங்க. வெளிநாட்டு உதவி பெறாத ஒரு நாடு தான் அதான் நல்ல நாடு அப்படின்றாங்க. ஸோ பாருங்க, நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாடா வளர்ந்தரு நாடுன்றாரு. வேற்று நாடுகளை எதற்கும் வேண்டாதபடி எல்லா வளமும் கொண்ட நல்ல நாடு தான் வந்து நாடுன்றார். பிறர் உதவிய நாடினா அது வந்து வளம் தரும் நாடு இல்லைன்றார். அடுத்து 81 பாருங்க. ஸோ மாதவி தனது வாழ்க்கையில் 11 வகை ஆடல் ஆடிருப்பாரு. அதை யார் சொல்லியிருப்பாங்க? சிலப்பதிகாரம் சொல்லியிருப்பாங்க, அந்த நூல் சொல்லியிருப்பாங்க. ஸோ 11 பாடல் நம்மளுடைய எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க, படம் தெரிஞ்சுக்கோங்க. அல்லியம், கொடுக்கட்டி, குடை, குடம், பாண்டுரங்கம், மல்லி, துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை. இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து 6, 5 பிரிச்சுக்கலாம். 6, 5னா நின்றாடல், வீழ்ந்தாடல் அப்படின்னு 2 வகையை பிரிச்சுப்பாங்க. அதுலயே இருக்குங்க. அடுத்து ஒரு பெண்பெரும் பின்னர் வெந்த இலக்கானது பெண்கள் கடல் கடந்து பயணிப்பது வழக்கம் இல்லை என்றார். ஸோ முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் தான் சொல்லுதுங்க. பாருங்க, தொல்காப்பியத்துல வந்து தலைவன் வந்து கடல் தாண்டி போறான் அப்படின்னா தலைவியை கூட்டிட்டு போக கூடாது அப்படின்றது அது வழக்கத்துல இல்ல, தப்பு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுதுங்க. முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை. மகடு அப்படின்றதுல வந்து பொருள் வந்து பெண்ணாங்க.
இலக்கண பிரிவு மகடு வந்து முன்னிலை பெயர்ச்சொல். கடல் வழி பிரிவில் மனைவியரை அழைத்து போவதில்லை அப்படின்றதாங்க. அடுத்த கொஸ்டின் 83. நம்பியாண்டார் நம்பி சைவ திருமகளை தொகுத்தார் அப்படின்னாங்க. ஆமாங்க, ராஜராஜ சோழன் நுண்பீரியில சைவ திருமலை தொகுத்திருப்பாரு. இதோ இங்கே கீழே கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே கரெக்டுங்க. விருந்தே தானம் புதுவது புனித பின் யாப்பின் மாற்று அப்படின்றாங்க. இதை வந்து என்ன சொல்ல வர்றாங்க, இதுல வந்து இன்னும் தொல்காப்பியர்ப்பா விருந்து எனும் சொல்லுக்கு எப்பொருளை கொடுங்கன்னா, விருந்துனா புதியவர். ஸோ விருந்துனா புதியது, விருந்தினர்னா புதியவர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இங்கே இருக்க திருக்குறள் சொல்லியிருக்கு, விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றை என்பது அப்படின்னா விருந்துனா புதுமை அப்படின்றாங்க. அதாவது விருந்தே தானும்னா விருந்து என்பது புதுமை, புதியது என பொருள்படும். புதுவது புனைந்த அப்படின்னா புதுமையாக புதியதாக யாப்பை தோற்றுவித்தல் அல்லது பாட்டு பாடுதல். யாப்பின் மேற்றுனா யாப்பின் பாட்டில். விருந்தினரை வந்து தொல்காப்பியம் புதியவர் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சிறப்போடு பூசனை செல்லாது. இங்கு திருவள்ளுவர் எக்கருத்தை மேம்படுத்திருக்காருன்னா, மழையின் அவசியத்தை உணர்ந்து அதன் பெருமை அறிதல் வேணும்ன்றார். சிறப்போடு பூசனை செல்லாது. ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு பாருங்க, சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கு ஈண்டு அப்படின்னா, மழையாவது நல்ல எக்ஸ்ட்ராடனரியா யோசிச்சிருக்காரு மனுஷன். மழை பெய்யல அப்படின்னா உலகத்துல வானோருக்கு செய்யப்படும் திருவிழாக்களும் பூசணைகளும் நடைபெறாதுன்றார். மழையே பெய்யலனா இந்த உலகத்துல கடவுளை வழிபடுறதுக்கு சில பூசணை திருவிழாக்கள் பூசைலாம் பூஜை பண்றாங்கல்ல, அது கூட நடக்காதுன்றது மழை பெய்யலாம். மான் சிறப்புன்றதுல சொல்றாரு. நினைச்சேன் எங்கேயோ போயிட்டாருங்க. பின்னரும் எந்த பாண்டியன் 3வது தமிழ் சங்கத்தை மதுரை நிறுவினான்றாங்க. முச்சங்கத்தையும் பார்த்துருவோங்க. முதற் சங்கம் எங்கன்னா தென்மதுரைங்க. இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் இன்றைய மதுரையிலங்க. பாருங்க, காய்ச்சன வழி முதல் கடும்பன் உரை, அடுத்து வெண்டேர் சோழியன் முதல் முடத்திருமான் உரை, அடுத்து முடத்திருமான்ல இருந்து உக்கிரப்பெருவது வரை. ஸோ இது வந்து எத்திக்ஸ் புக்ல இருக்கு. என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க, எக்ஸாம்ல கேட்கலாம். Which among the following excavation sites வந்து இட்ஸ் கால்டு கிரெடில் ஆஃப் ஏன்ஷியன் தமிழ் கல்ச்சர்ன்றாங்க. ஆதிச்சநல்லூருங்க. போச்சுங்க. சங்கமேஜ் அசோசியேட் வித் அயன். ஸோ இரும்பு காலம் தான் சங்க காலங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிந்து சமவெளி நாகரம்னா செம்பு காலங்க. சிந்து சமவெளி நாகரங்கிறது செம்பு காலம். அவங்களுக்கு வந்து இந்த சிவிலைசேஷன் பீப்புளுக்கு வந்து இரும்பு பற்றி தெரியாதுங்க. அடுத்து பாருங்க, பாண்டிய அரசு வந்து செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியான்னு சொல்லி யார் கூறினா அப்படின்றாங்க. மார்க்கோபுலோ. மார்கோல பண்ணியிருப்பாரு. காயலுக்கு வந்திருப்பாருங்க. காயல் அப்படிங்கிற இடத்துக்கு மார்க்கோபுலோ வந்திருப்பாரு. பாண்டிய பீரியட்ல பாண்டியர்களை பத்தி புகழ்ந்து பேசுறாரு மார்க்கோபுலோ தான். அவர் காயல் அப்படின்ற இடத்துக்கு என்ன பண்ணிருக்காரு, 1288 1293 வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாண்டியர்களுடைய போர்ட்ல இவங்களாம் நல்லா என்ன பண்றாங்க, கடல் வாணிபம் வந்து மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அரேபியா சைனாவோட என்ன பண்றாங்க, நல்லா வந்து பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க. அது மாதிரி வந்து வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, மார்க்கோபோலோ வந்து இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்காங்க. அது மாதிரி வணிகம் பண்ணாலும் ட்ரேட் லிங்க்ஸ் எல்லாம் பண்றாங்க, முறையான வணிகத்தை மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாரு. யாரு அப்படின்னா நம்மளுடைய மார்கோபோலோ. மார்கோபோலோ என்ன சொல்றாரு, பாண்டியர்கள் வந்து இந்த குதிரை வணிகத்தில் தான் ரொம்ப சிறப்பா இருந்திருக்காங்க. ஸோ வாசப் அப்படின்ற ஒரு இடத்துல ஒருத்தர் என்ன பண்ண, குதிரையை வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாண்டியர்கள் வந்து குதிரை வணிகம் செய்யறதுல ரொம்ப சிறப்பா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மார்கோபோலோ சொல்லியிருப்பாரு. அது மாதிரி வந்து பாருங்க, அவர் வந்தப்ப என்ன சொல்றாரு, ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இன்சிடென்ட் ஆஃப் சதி இருந்திருக்குன்னு ரெக்கார்ட் பண்றாரு. பாலிகமி அப்படின்னு ரெக்கார்ட் பண்றாரு. அதாவது பல பல மனம் பலதார மனம் அப்படின்னு அதுக்கு பாலிகமி தான். அடுத்து, டியூரிங் விச் பீரியட் பிரோன்ஸ் ஐகான்ஸ் ஆஃப் நட்ராஜ் டெய்டி வித் 4 hands வாஸ் கேஸ்டட் அப்படின்னா சோழா பீரியட் தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அது. நெக்ஸ்ட், சங்ககால சமூகத்தின் பொழுதுபோக்காக எதை கழுவினர், ஏறுதழுவுதல்ங்க. முல்லை நிலம் ஏறுதழுவுதல். சங்கம் என்ற சொல் தமிழ் கவிஞர்கள் அவி. இப்பதான் பார்த்தா 3 சங்கம், முத்தமிழ் சங்கம் பார்த்தோம் இப்பதான். அடுத்து பாருங்க, நிலப்பகுதியில் அதில் தொடர்புடைய விலங்குகள். ஸோ இது கருப்பொருள், கருப்பொருள் உரிப்பொருள். ஸோ அந்த கருப்பொருளில் நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, படிச்சிருங்க. குறிஞ்சிக்கு என்ன வரும், முல்லைக்கு என்ன வரும், பாலை என்ன வரும். பாலை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும், பாலை என்ன வரும், நரி இருக்கு பாலையில. மருதம்ல எருமை வரும். முல்லை காடு இல்லைங்க முல்லை அப்படின்றது. அப்ப என்ன வரும் முல்லைக்கு, முல்லையை பொறுத்த வரைக்குமே ஆடு. குறிஞ்சி, குறிஞ்சி புலி. ஓகே, ஞாபகம், குறிஞ்சி புலி. அடுத்த பின்னொரு தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய நற்பண்பாக கருதப்படுகிறதுன்னு கேட்குறாங்க.
கற்பு இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது. பின்வரும் பட்டங்களை பாண்டிய மன்னர்களும் துறப்படியதுன்னு கேட்குறாங்க. இதுல வந்து மீனவரும் பஞ்சவரும் தான் வருவாங்க. வில்லவர் குடவர் வரமாட்டாங்க. சோழாசுக்குலாம் என்னன்னு பாருங்க. சோழாசுக்கு வந்து கிள்ளி வளவன், செம்பியன், சென்னி எல்லாமே சோழாசுக்கு வரும். அதே மாதிரி இங்க புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆம், ஒரு நிமிஷம். ஸ்கூல் புக்ல ஒரு இடத்துல இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி அதை, உங்களுடைய பட்ட பெயர்களை நான் சொல்றேன், ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு இருக்கு பாருங்க. சோழாஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியர்களுக்கு மாறன், வழுதி, செழியன், தென்னர். ஸோ சேரர்களுக்கு ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை எல்லாமே என்ன இருக்கு வரும், சேரர்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே கவர் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன வரணும், வில்லவர் குடவர்லாம் யாருன்னே தெரியல. 96 பாருங்க. கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியத்தை வந்து கூறுக அப்படின்றாங்க. அசோகர் கல்வெட்டில் சோழர்கள் பற்றிய முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமாங்க. ரெண்டாவது பாறை கல்வெட்டு, 13வது பாறை கல்வெட்டுங்க. 2வது பாறை கல்வெட்டு, 13வது பாறை கல்வெட்டுல சோழரை பத்தி, சேர சோழ பாண்டியர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சத்தியபுத்திரரை பத்தி சொல்லியிருக்கான்னு நான் சொன்னேன். தமிழகத்துல சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினார். கரெக்டுங்க. கன்னியாகுமரி கல்வெட்டு அன்பில் சாசனமும் சோழர்களை பத்தி மட்டும் தான் சொல்லுது. லைடன் செப்பேடு எல்லாமே என்னது, சோழர்களை பத்தி சொல்லுது. தீயினார் சுட்டப்பின் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டவாடு. உங்களுக்கு தெரியும், தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. யார்? பாரதியார். பாரதிதாசனா வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே. பாரதிதாசன். பாரதி உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு பாரதியார். நான் சொல்றேன் இது வந்து உண்மை, அவர் புகழ்ந்து பேசல அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்து வர பொருந்தாயினை. பிரதாப மொழியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சுகுண சுந்தரி யாருன்னு பார்த்தோன்னா அவரும் வேதநாயகம் பிள்ளை தான். நடேச சாஸ்திரி கிடையாது. கமலாம்பா சரித்திரம் ராஜமையர். பத்மாவதி சரித்திரம் மாதவையா. சில தப்பு வந்து பார்த்தீங்கன்னா சுகுண சுந்தரி, வேதநாயகம் பிள்ளை வரும். அடுத்து சங்கமளி தமிழர் என்றவர் யாருன்னு கேட்டா திருமங்கை ஆழ்வாருங்க. சங்கமளி தமிழர் ஃபேக்ட்டுங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஆல்ரெடி நம்ம 101 இருந்து 150 வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து 151 பாருங்க. 151 நிலமும் காலமும் முதற் பொருளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கரெக்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடவுள், உணவு, ஆண், பெண் முதலிய வந்து கருப்பொருள் அல்லன்றாங்க. கருப்பொருள் அதெல்லாம் வரும்ல. கடவுள் என்ன கடவுளை கும்பிடுறாங்க, உணவு என்ன, ஆண் பெண்ணுடைய எப்படி அவங்க ஆண் பெண்ணை அழைக்கிறாங்க, எல்லாமே வந்து கருப்பொருள் வருங்க. இப்போ தப்பா கொடுத்துருக்காங்க. மக்களின் உணவுகள் உரிப்பொருளாக இல்லைன, மக்களின் உணர்வுகள் உரிப்பொருளாக உள்ளனன்றாங்க. எல்லாமே கரெக்டுங்க. பட் இதுல 2 மட்டும் தப்புங்க. இது தப்புன்னா இது தப்பு. எல்லாமே கருப்பொருளா வரும் இடத்துல. கருப்பொருள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 12 இருக்குங்க. ஞாபகம் வச்சுங்க. பாருங்க, அப்பரால் சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றப்பட்டது யாரு அப்படின்றாங்க. யாரு? முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் போனோம்னா சமண மதத்தை இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஜெயின்ஸை வந்து ஃபாலோ பண்ணிருப்பாரு. இவர் சைவத்துக்கு மாறினார் தான் மாறினாரு. இவரை மாதிரி ஒரு ஆள் வந்து என்ன பண்ணல, சமணர்களை வந்து அந்த அளவுக்கு கொடுமை பண்ண ஒரு ஆள் இல்லாம போனார். அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருப்பாரு ஜெயின்ஸை. ஸோ கழுவேத்திருப்பாருங்க. அப்படியே ஒரு ஒரு பெரிய கழுவேத்தில்னா உங்களுக்கு தெரியும்னு தெரியுமா தெரியான்னு தெரியல. அப்படியே ஒருத்தர் ஒரு ஒரு இரும்பு ராட்ல ஒருத்தர் அப்படியே போய் உட்கார வைக்கிறது. அதான் கழுவேத்துறது. அப்படியே அது வந்து வயிறு வழியா தலை வழியா இறங்கும் கொஞ்சமா. அப்புறம் சொல்றோம். அடுத்து பாருங்க 53 பையம்பள்ளி எங்கன்னா வேலூர் மாவட்டம். பொருந்தல் வந்து திண்டுக்கல்லுங்க. கொடுமணல் ஈரோடு. கீழார்வழி நாகை மாவட்டம். பாருங்க பொருந்தல் 2009 2010 என்ன பண்ணியிருக்காங்க, அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் 5 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய குறிப்பிடத்தக்க இரும்பு யுகம் கிடைச்சிருக்கு. இரும்பு சார்ந்த பொருள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ முக்கிய கண்டுபிடிகள் தமிழ் பிராமி எழுத்து முறை. அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க.
மண்பாண்டங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிற பொருட்கள் அப்படின்னா டெரகோட்டா சிலை, சங்கால செப்பு நாணயங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்பன் டேட்டிங்கில் பாருங்கள், இதோட பீரியட் வந்து கிமு 450 ஆங்க. அப்போ இரும்பு காலம் தானே இது, கிமு 450. இரும்பு காலம் வந்து 1200லேருந்து 200 வரைக்கும். அப்போ 450னா இது வந்து இரும்பு காலம் தானே. அடுத்து பாருங்க, நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? தொல்காப்பியம். அப்பயே சொல்லிட்டாரு மனுஷன். 5 தான், 5 விஷயங்கள் சேர்ந்தது தான் நான் நிலம் நீர் காற்று ஆகாயம் எல்லாம் சேர்ந்ததுன்னு அது இந்த உலகம் அப்படின்னு அப்பயே சொல்லிட்டாருங்க தொல்காப்பியர். அடுத்து 55, 155. புனையா ஓவியம் அப்படின்றத எது சொல்லுது அப்படின்னா நெடுநல்வாடை. நெடுநல்வாடை சொல்லுது பாருங்க இங்க. புனையா ஓவியம், முதல்ல புனையா ஓவியம்னா என்னன்னு பாருங்க. வண்ணம் தீட்ட மாட்டாங்க, அதுல கோடுகளால் வரையப்பட்ட ஒரு சித்திரம் தான் புனையா ஓவியம் அப்படின்றது. நெடுநல்வாடை என்னப்படுது, சங்க இலக்கியம் தலைவனை பிரிந்த வருத்தங்களோடு அலங்காரம் இல்லாமல் எளிமையான தோற்றத்தில் இருந்த தலைமகளை புனையா ஓவியம் போல இருந்ததாக சொல்றாங்க. பாத்தீங்களா என்ன மாதிரியான ஒரு கற்பனை. ஒரு ஒரு ஓவியத்துக்கு நம்ம அழகா வண்ணம் தீட்டினா அது பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். அதே வண்ணம் தீட்டாம ஒரு ஓவியத்துல ஒரு கோடால நம்ம வந்து வரைஞ்சோம் அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. அது மாதிரி வந்து தலைவனை பிரிந்த தலைவி வந்து இருக்கலாம் அப்படின்னு நெடுநாளே சொல்லிடுது. வா, புனையா ஓவியம் கடுப்ப அப்படின்னு நெடுநாள் என்ன பண்ணிருக்கு சொல்லியிருக்குங்க. அடுத்து 56. அடுத்து சங்காலம் பற்றிய சரியான கூட்டுக்கு இருந்தாங்க. சங்காலம் வந்து இரும்பு காலம் பயன்பாடு அறிந்திருக்கலன்றாங்க. சங்காலம் வந்து இரும்பு காலம் தாங்க, அயன் ஏஜ் தாங்க. அடுத்து பாருங்க, அயல்நாட்டு வணிகம் அறிந்திருக்கலன்றாங்க. யவனர்கள்லாம் அந்த காலத்துல வந்திருக்காங்க இங்க. ஸோ தப்புங்க இவங்க சொன்னது. சங்காலத்துல ரோமானிய நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கீங்க. ஓகேங்களா? கிரேக்கர்கள் ரோமானியர்கள் வந்து இங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க சங்காலங்கள்ல. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. மற்றபடி 2 and 3 ரைட்டுங்க. சேர சோழ பாண்டியர் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, இரும்பு காலம்தான். தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க, கேட்டினும் உண்டோர் உறுதி கலைஞரை நீட்டி இழப்பதோர் கோல்ன்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க இங்க, நம்மளுக்கு வந்து ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அது நல்லது தான், அப்பதான் நம்ம நல்லவங்க கெட்டவங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காரு பாருங்க, கேட்டினும் உண்டோர் உறுதி கலைஞரை நீட்டி இழப்பதோர் கோல் அப்படின்னா கேடு வந்த போதும் ஒரு வகை நண்பன் உண்டு, இந்த கேடு ஒருவனுடைய நண்பரின் இயல்புகளை நீட்டி இழப்பதற்கு ஒரு கோலுன்றார். ரைட். அடுத்து 58. அரசர்களின் பெயர்கள். சிம்ம விஷ்ணு யாரு? குணபாரன். பட்டங்கள். முதலாம் நரசிம்மவர்மன் அவனிசிம்மன், முதலாம் மகேந்திரவர்மன் மாமல்லன். அப்பா கொடுத்துருக்க மாதிரியே ஒரு தெரியுது. சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அசோகர் எந்த பாறை கல்வெட்டு அண்டை அரசுகளாக தமிழகத்தில் ஆட்சி புரிந்த சோழ பாண்டியர் கேரளபுத்திர சத்தியபுத்திரர்களை வந்து சொல்லுதுன்றாங்க. 2வது கல்வெட்டு 2:13. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அடுத்து 60, 160. கல்திட்டைகள் தமிழகத்தில் எவ்விடங்கள் காணப்படுகின்றன? எல்லா இடத்துலையும் வருதுங்க. ஸோ நரசிங்கம்பட்டி. நரசிங்கம்பட்டி எங்கே வருது? நரசிங்கம்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வருது. வீரராகபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம். கும்மாளமிருதுப்பட்டி திண்டுக்கல். ஓகேங்களா? ஸோ இது என்னது அப்படின்னா, இறந்தவர்களை பொதுத்த இடத்துல இருபுறமும் 2 கற்பலைகள் செங்குத்தாக நடப்பட்டிருக்குங்க அவங்க பொதிச்ச இடத்துல. ஸோ அது மேலே என்ன பண்ண ஒரு படுக்கை வடிவத்தில் வச்சிருப்பாங்க அந்த கற்பலகை. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இதுதாங்க இறந்தவர்களை இங்கே புதைச்சிட்டு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, கல் வச்சிருக்கிறாங்க. அதான் கருத்திட்டைகள். அடுத்து ராஜா சோழன் இலங்கை வெற்றியை வேந்து பேசும் வரலாற்று சான்று எதுன்னு கேட்டால் திருவாலங்காடு செப்பேடுங்க. திருவாலங்காடு செப்பேடு சோழசை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. அவருடைய 6வது ஆண்டு ஆட்சியை பற்றி திருவாலங்காடு செப்பேடு பேசுதுங்க. ஓகேங்களா? அவருக்கு கொடுத்த நிலக்கொடைகள் இதை பற்றிலாம் வந்து பேசுதுங்க. அதில் என்ன சொல்றாரு பாருங்க, அனுராதபுரத்தை அழிச்சுதான் சொல்லுது. கடல் மூலம் கடலை கடந்து 1400 ஆண்டுகால சிங்களர்களின் தலைநகரான அனுராதபுரத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அழிச்சிருக்கிறாரு. முன்னாடி அனுராதபுரம் அப்படின்னு ஒரு இடத்த பற்றி பேசணும், இலங்கையில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ராஜராஜ என்ன பண்ணியிருக்காரு, இலங்கை வரைக்கும் போய் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. நம்ம இவனுக்கு வந்து கங்கை ராஜேந்திர சோழன் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை வரைக்கும் வட இந்தியா வரைக்கும் போர் எடுத்திருக்காரு. அடுத்து கடாரம் கொண்டான். கடாரம் கொண்டான் ஒரு கண்ட்ரி, அங்கேயும் என்ன பண்ணியிருப்பாரு, போர் எடுத்து போயிருக்கிறாருங்க. அடுத்து பாருங்க, சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கலாங்க. ஒற்றைக்கல் ரதங்கள்,
மாமல்லன். அடுத்து காரைக்குடியர் கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணி. கட்டுமான கோவில்கள் சரி, ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து மாமல்லன், பாறைக்குடையர் கோயிலுக்கு மகேந்திரவர்மன் பாணி. ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து தென்னகரத்து நெல்லோரா எதுன்னு கேட்டால் வெட்டுவான் கோயிலுங்க. வெட்டுவான் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கழுகுமலைங்க. அங்கே என்னென்ன 3 விஷயம் இருக்குங்க. சமணர் பள்ளி, வெட்டுவான் கோவில், முருகன் கோவில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இது யாருடைய காலங்களில் கட்டப்பட்டதுன்னா பராந்தகர் நெடுஞ்செழியன் காலத்தில் உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கிபி இதோடைய காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டுங்க. பாண்டியர்கள் பீரியடுங்க. ஞாபகம் வச்சுங்க. 64. பின்னூற்றில் எது ஒரு நாட்டிற்கு அணிகலன் அப்படின்னு வள்ளுவர் கூறுறாரு அப்படின்னா 5 வரைக்குங்க. நோயின்மை, நல்ல விளைச்சல், செல்வம், இன்பம், தக்க காவல் எல்லாமே என்னது ஒரு நாட்டுக்கு நல்ல அணிகலன். இங்கே இருக்கு திருக்குறள்ல. பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்பர் நாட்டில் வைத்து அப்படின்றாங்க. ஓகே. அடுத்து 65 பாருங்க. தவறான இணைகளை தேர்ந்தெடு. நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது யாக்கை. ஸோ புறநானூறு ரைட்டு தாங்க. மாமழை போட்டதும் இளங்கோடிகள் தான் சிலப்பதிகாரம். 6வது சினம் ஔவையாருங்க. தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனாருங்க. கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார். புறநானூரில் இடம்பெற்ற. அடுத்து 2020ஆம் ஆண்டிற்கான நடுவண் அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட உலகத்தர காட்சி சாலை அமையுள்ள ஆய்வில் களம் எதுன்னு கேட்டாங்கன்னா 2020 இது பண்ணாங்கன்னா ஆதிச்சநல்லூருங்க. ஆன்சர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். 67 பதிற்று நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள சேரம். பதிற்று யாரை பத்தி பேசுனா சேர அரசுகளை பத்தி தாங்க பேசுது. அந்த கல்வெட்டு எது அப்படின்னா புகழூர் கல்வெட்டுங்க. குறிப்பிடும் சேர மன்னர்களுடன் தொடர்புடைய கல்வெட்டு எது அப்படின்னா புகழூர் கல்வெட்டு. ஸோ புகழூர் எங்க இருக்கு அப்படின்னா கரூர் ஐ திங்க் நினைக்கிறேன். மாங்குளம் கல்வெட்டு வந்து பாண்டியர்களை பத்தி பேசுது. மாங்குளம். அரச்சலூர் இசை கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். அடுத்து 68 தல்லா விளைதலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு அப்படின்றாரு. ஒரு நாட்டுக்கு தேவை என வள்ளுவம் முதன்மையாக கூறுகிறது அப்படின்றாரு. ஸோ மேற்கண்ட அனைத்தும் எதுனா பயிர் விளைச்சல், சான்றோர், செல்வந்தர் எல்லாமே சொல்லிக்கிறாங்க. தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு. குறையாத விளைபொருளும் தக்க அறிஞரும் கேடில்லா செல்வம் உடையது நல்ல நாடு அப்படின்றாரு. அடுத்து 69 தமிழ் மொழி ஒரு உயர்தனி செம்மொழி என தகுந்த சான்றிதழ் உறுதி செய்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல்லுங்க. அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவார். நம்மளுடைய தமிழ் மொழி வந்து திராவிட அதாவது சமஸ்கிருதத்துக்கு மேலானது அப்படின்றாரு. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்றாரு. சமஸ்கிருத சான்ஸ்கிரிட்டுக்கும் வட இந்திய மொழிக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. திராவிட மொழிகளுக்கு இடையான ஒரு ஒப்புமை வந்து சமஸ்கிருதத்தோட இல்லை நம்மளுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்திருப்பாருங்க. அடுத்து பாருங்க, பிற நாட்டு நல்லறிஞ சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பயன்படுத்த வேண்டும். இது பாடினது யாருன்னு கேட்டா பாரதியார். ஆன்சர் சி. தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்க. தமிழ் சொற்பிறப்பில் அகர முதலியை தொகுத்து வெளியிட்ட பெரும் பேராசிரியர்னா தேவநாய பாவனர். தமிழுக்காக ரொம்ப அதிகமாக பாடுபட்டிருக்காரு தேவநாய பாவனர் அப்படின்றவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 35க்கு மேட்ட ஆய்வு தொகுதியில் வெளியிட்டிருக்கிறாரு. நிறைய அமைப்புகளுக்கு தலைவராகவும் இருக்கிறாருங்க, இருந்திருக்கிறார். சங்காலம் பற்றி தவறான கூற்றுகள். சங்கால மதத்தில் பண்டமாற்று முறை இருந்துன்றாங்க. கரெக்டு. தலைநகரில் இந்திர விழா கொண்டாடப்பட்டது. கரெக்டு. முதற் கடவுள் இந்திரன் கிடையாது, முருகனுங்க. பார்த்துருக்கோம். சேயோன் முருகன். 73 பையம்பள்ளி. ஸோ பையம்பள்ளி பற்றி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இது வந்து கார்பன் டேட்டிங்கில் 200 கிடையாதுங்க. இது வந்து பையம்பள்ளி பார்த்தீங்கன்னா 1000. பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பையம்பள்ளி இரும்பு உட்பட சாலைகள் இருக்கு. நாங்கள் கன்ஃபார்முங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரும்புடு சாலை இருக்கு. இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருள்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மண் பண்ணது கிடைத்துள்ளாங்க. கரெக்டு.
இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் வயலில் கிடைத்த பொருட்கள் இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்களோடு சிவப்பண்ட மட்பானம் கிடைத்தன. கரெக்ட் தான். 74 பின்வரும் சங்க இலக்கியங்கள் மற்றும் காப்பியங்களில் புகார் துறைமுகம் பற்றிய குறிப்புகள் எவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. ஸோ 1 2 3 தாங்க. பூம்புகாரை பற்றிங்க, புகார் துறைமுகம் எடுத்து பட்டினப்பாலை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் மூணுத்துலேயும் புகார் துறைமுகம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. பூம்புகார் பூம்புகார் அப்படின்றது காவிரி புகும் இடம், அதான் பூம்புகார். காவிரி பூம்பட்டினம் வந்து காவிரி புகும்பட்டினம், அதுதான் பூம்புகார். பூம்புகார் அங்கே தானே கடலில் வந்து கிடக்குது, அதான் காவிரி பூம்பட்டினம் அப்படின்றாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல வணிகர்கள் வந்து நல்ல சிறப்பாக நேர்மையான முறையில் இருந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி இந்த பட்டினப்பாலை அப்படின்ற நூல் சொல்லுதுங்க நமக்கு. பூம்புகார், புகார் மற்றும் காவிரி போன்ற பெயர்களால் அறியப்பட்டது. இது மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள கடற்கரை நகரம். அப்புறம் காவிரி அடையில் கலக்கும் இடத்தில் அமைச்சிருக்கின்றாங்க. 75 பின்னோட்டில் எத்தனை இணைகள் தவறாக சரியாக புரிஞ்சுள்ளாங்க? 3 இணைகள் வந்து சரியா புரிஞ்சிருக்கு. இந்த செய்யும் தொழில தெய்வம் அப்படின்னா திருவள்ளுவர் கிடையாது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கொஞ்சம் சொல்றீங்களா? அவர் தாங்க. சரிப்பா, தேங்க்யூ வெரி மச்.